यशोदनन्दन व्रज जनरञ्जना यमुनतीरावनचारी यमुनतीरावनचारी श्रीमद् भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। सत्यानंद चिंत सत्येक पक्षे सर्वाध्यक्षे भक्ति रक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्ताम्बतिर्मे अज्ञान निरतिरुपैति अविशेषं भक्ति परा भजति परिपोष उच्चैः तत्वं परं स्फुरति दुर्गमम् अप्यजस्रं सत्पुण्यभृत् स्वर्जितं प्रणमामि गीतं गौरां सुखः सत्कुमुद प्रमोदि स्वाभिज्ञया गोस्तमो निहन्त श्रीकृष्ण चैतन्य सुधा निधर्मे मनोदितिष्ठन् स्वरतिं करोतु प्राचीन वाचस्विचार्य सोऽहम् अज्ञोऽपि गीतामृतलेशलिप्सुः यतः प्रभोरेव मते तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य। हरे कृष्णा। நம்ம வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கீதா மகாத்மியம் அப்படிங்கிற எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பேன். ஸோ அது ஒரு நிமிஷம் அந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணிடலாம். உங்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் இருந்துச்சு அப்படின்னா குரூப்பில் அனுப்பியிருப்போம். அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ் ஷேர் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஓம் காய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीम् अम्बत्वानुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतडागयत्र चतला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती नवेनवहनी कर्णेलवेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी श्रोत्तिर्खलु पाण्डवैरनैकैवर्तकत्केशवः। पाराझल्यमजस्सरोजममलं गीतार्थखण्डोद्घटं नानाज्ञातकेशरं हरिकथा सम्बोधनाबोधितं। लोके षज्जन षट्पहैहरः पेबीयानं बुधा भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिन श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैश्चाङ्ग्रमदमोपनिषदैः गायं धियं सामगा ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः। ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரையும் பார்த்தா ரிஷிகளை போல இருக்கு. காலையிலிருந்து எல்லாரும் தபஸ் வந்து மந்திரம் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ நல்ல என்விரான்மெண்ட் இங்கே உருவாகிருக்கு. இதில் நான் இப்போ கடைசியாக கேட்டதில் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிட்டு நம்ம வகுப்புல போகலாம்.
18ஆம் அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கும்போது கடைசியில 63வது ஸ்லோகம், 63வது ஸ்லோகம் என்ன வந்தது? 63வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, யதா இச்சசி ததா குரு அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனா, உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்ய சொல்லிட்டார். ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு, அர்ஜுனா இதை செய், இதை செய், இதை செய், இப்படி இரு, இப்படி இரு, இதை செய்ன்னு சொல்லிட்டு 100கணக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சு கடைசியில் என்ன சொல்றாரு? உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்ய அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே அவருக்கே ஒரு எண்ணம் வந்துச்சு, ஐயோ மறுபடியும் இவன் எங்க நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிடுவானோ அப்படின்ற எண்ணம் மனசுல வந்துச்சு. கருணை பகவானுக்கு, ஏன்னா எப்படியாவது அவனை என்ன பண்ணிடணும், நல்வழிப்படுத்திடணும் அப்படின்ற கருணை. ஸோ என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் அவனுக்கு நிறைய உபதேசம் 1 2 3ன்னு சொல்லிட்டே இருக்காரு. அவனுக்கு முகத்தை பார்க்கறாரு. 2ஆம் அத்தியாயத்தை சொல்லிட்டு முகத்தை பார்க்கறாரு, ஏதாவது மாற்றம் இருக்கா, மாற்றம் இல்லை, ஆரம்பிக்கிறார். 3ஆம் அத்தியாயம் சொல்லி முகத்தை பார்க்கறாரு, மாற்றம் இருக்கா, மாற்றம் இல்லை. 4ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு, நான் தாண்டா சண்டை போடுறேன், இவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டேன், நீ சண்டை போடுற. 4ஆம் அத்தியாயத்துல கூட சொல்றாரு, முகத்தை பார்க்கறாரு, மாற்றம் இல்லை. 5ஆம் அத்தியாயத்தை பேசுறாரு, 6 7 8 பேசிக்கிட்டே போயிட்டா இருக்கார். முகத்தை பார்த்துட்டு இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கடைசியில ரொம்ப புஷ் பண்ணிட்டுமோ, இவனை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற அப்படின்னா, திடீர்னு சரிப்பா நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமேல உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முடிச்ச உடனே அவருடைய மனசுல சின்ன ஒரு கலக்கம் வருது. மறுபடியும் இவனை விட்டா என்ன பண்ணிடுவான், சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு 64வது சொல்றார். 64வது ஸ்லோகம் என்னது? மன்மனா மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு என்ற ஸ்லோகத்தை சொல்றார். 65 ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். 65 என்னது? 65 தான் மன்மனா மத் பக்தோ அப்படின்னு சொல்றாரு. 66வது ஸ்லோகம், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. லைட் போடலாம் இல்லை, இருட்டா இருக்கு, லைட் விட்டுட்டு தான். ஓகே. ஸோ என்னன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணாம போ, அது 2வது விஷயம், அது உன்னோட இஷ்டம். இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லையா, கர்ம ஞான யோகத்தை பற்றி சொன்ன விஷயம் இல்லை. நீ ஃபாலோ பண்ணாலும் சரி, ஃபாலோ பண்ணாலும் சரி, உன்னோட இஷ்டம், எதை வேணா பண்ணு. ஆனால் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னது, கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் என்னது? மன்மனா பவமத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே சர்வதர்மான் பரித்யஜ அப்படின்ற இந்த 2 உபதேசத்தை என்ன பண்ணும், கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தை அடுத்த சொல்றேன். ஸோ இப்படி கிருஷ்ணர் என்ன பண்றார் அப்படின்னா, நம்ம மேல அவனுக்கு அவ்வளவு பிரியம், அவ்வளவு ஆசை, எங்க சொல்ற பேச்சை கேட்காம போயிடுவானோ அப்படின்ட்டு என்ன பண்றார், மறுபடியும் கிருஷ்ணர் சொல்ல முயற்சி பண்றார். ஸோ இன்னைக்கு அந்த பகவத்கீதை அப்படின்ற உயர்ந்த சாஸ்திரமானது பேசப்பட்ட நாள். கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வர்றது எதுக்காக வர்றார் அப்படின்னா, வெண்ணெய் திருடுறதுக்காக கிடையாது, பசுமாளோட விளையாடுறதுக்காக கிடையாது, அசுரர்களை அழிப்பதற்காக கிடையாது. கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வர்றது ஒரே ஒரு காரணம் தான், என்னது? தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்ற விஷயம் தான். ஏன்னா கிருஷ்ணர் கோலோகலத்தை நிறைய பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, வெண்ணெய் திருடுறது அங்கே நிறைய பண்ணிட்டு இருக்கார், பசு பாட்டுகளோட விளையாடுறதாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கார். அதே போல் அசுரர்களை அழிப்பது அப்படிங்கிறதும் கிருஷ்ணருடைய மிக முக்கியமான நோக்கம் கிடையாது. அப்போ கிருஷ்ணர் அவருடைய நோக்கம் என்னது? தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணும். ஸோ தர்மத்தை எப்படி ஸ்தாபனம் பண்ண முடியும் அப்படின்னா, உபதேசத்தினால மட்டும்தான். ஸோ தர்ம உபதேசத்தினால என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுக்கு பகவத்கீதை அப்படின்ற உயர்ந்த ஒரு சாஸ்திரத்தை கொடுத்திருக்கார். இந்த பகவத்கீதையானது கிருஷ்ணர் பேசினார், அர்ஜுனனுக்கு பேசினார், அவ்வளவுதான். ஆனா நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது யாரு? வியாசர் இல்லையா? முதல்ல நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்தது யாருன்னா வியாசர். ஏன்னா வியாசர் பார்த்து மகாபாரதத்துல இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா, பகவத்கீதைன்ற ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணல, என்ன இருக்கும், நம்மளுக்கு பகவத்கீதையே தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா மகாபாரதம் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனன் வேற விஷயம் பேசியே இருக்க மாட்டாங்களா? நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. என்ன பண்றாரு, எல்லாத்தையும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கல இல்லையா வியாசர். நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அதே போல இதையும் விட்டுருக்கலாம். சரி எவ்வளவு விஷயம் விட்டாச்சு, இதையும் விட்டலாம்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனா என்ன பண்ணல வியாசர், இது விடல. ஏன்னா எது நமக்கு ரொம்ப முக்கியமோ, எது நம்மை உய்விக்குமோ அந்த விஷயத்தை என்ன பண்ண நம்மளுக்கு கரெக்டா கேட்ச் பண்ணி நம்மளுக்கு மகாபாரதத்தில் எழுதியிருக்காரு. ஸோ அப்ப வியாச புத்தி தான் என்ன பண்ணியிருக்காரு, வியாச விசால புத்தேகே அப்படின்னு இப்பதான் சொன்னோம். ஸோ விசாலமான புத்தியினால் என்ன பண்ணியிருக்காரு வியாசர், இந்த பகவத்கீதையை கைப்பற்றி நம்ம எல்லாரும் கொடுத்திருக்கார் அப்படின்ற விஷயம் சொல்லலாம். இல்லைன்னா இது பகவத்கீதையானது மகாபாரதம் அப்படின்ற காலத்தோட நின்று போயிருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சிருக்காது.
ஸோ முதல்ல நமக்கு கிடைச்சது காரணம் வியாசர். அவருக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி, வியாசர் சொல்லி முடிச்சிட்டார். வியாசருக்கு அப்புறம் இந்த பகவத்கீதையை இந்த உலகத்துல பிரசித்தமா கொண்டு வந்தது யாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா முதல்ல வந்தது ஆதிசங்கரன். ஸோ ஆதிசங்கருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதை அப்படின்னா ஞானமானது என்ன பண்ணல, யாருமே எடுத்து பெருசா பேசல. பகவத்கீதை ஒரு பெரிய சாஸ்திரமா யாரும் எடுத்துக்கல. பகவத்கீதை அப்படிங்கிறது மகாபாரதத்துல பகுதி, அவ்வளவுதான். ஒரு பெரிய கதை, அந்த பெரிய கதையில வரக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான் பகவத்கீதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மகாபாரதத்தோட சேர்ந்து படிச்சாங்களே தவிர பகவத்கீதை பெருசா யாரும் எடுத்து பேசல. ஆனா என்ன பண்றார், ஆதிசங்கர் என்ன பண்றாருன்னா முதல்ல இந்த பகவத்கீதை அப்படின்ற இந்த முதல்ல வியாக்கியானம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ பகவத்கீதைக்கு அடுத்தது பெருமை சேர்த்தது யார் அப்படின்னா ஆதிசங்கரன் சொல்லலாம். அவர் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர்தார் போல பிரம்மாவாதத்தை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த பகவத்கீதையில சொல்லிட்டு போயிட்டார். ஆனா பக்தர்களுக்கு அது இஷ்டம் கிடையாது. அதன் பிறகு வைஷ்ணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பகவத்கீதை கையில் எடுக்கிறாங்க. ஸோ வைஷ்ணவர்கள் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல பகவத்கீதையில கையெடுத்த வைஷ்ணவர் யாரு அப்படின்னா நாதமுனிகள் அப்படின்றவர். ஸோ நாதமுனிகள் என்ன பண்றாரு அப்படின்னா உய்யக்கொண்டார் சொல்லி கொடுக்குறார். உய்யக்கொண்டார் என்ன பண்றாரு அப்படின்னா மணக்கால் நம்பிகளை சொல்லி கொடுக்குறார். இந்த மணக்கால் நம்பிகள் என்ன பண்ணணும்னு நினைச்சார் அப்படின்னா அடுத்தது வரக்கூடிய யமுனாச்சாரியருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஆலோசனை இருக்கார். ஆனா யமுனாச்சாரியர் எப்படி இருக்கார், ஆளவந்தான் சொல்லக்கூடிய யமுனாச்சாரியர், அவர் பெரிய ராஜாவா இருக்கார். அவருக்கு பகவத்கீதை எல்லாம் கேட்கறதுக்கு ஆர்வம் கிடையாது. அவர் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கார். ஸோ இவருடைய அட்டென்ஷன் நேராக போய் நான் பகவத்கீதை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணிடுவாரு, சாமி வந்ததுக்கு என்ன பண்ணுங்க, என்னை பத்தி 2 பாட்டு பாடிட்டு என்ன பொற்காசு வாங்கிட்டு போங்க, பகவத்கீதைலாம் கேட்கறது எனக்கு என்ன கிடையாது, நேரம் கிடையாதுன்னு சொல்லிடுவார் அப்படின்ட்டு அவருக்கு முன்னாடியே தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்மளும் நீங்க சொல்றோம் இல்லையா, பகவத்கீதை கேட்குறீங்களா, நேரம் இல்லை இல்லையா, அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கும் அப்படிதான், அன்னைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணார், அவரு கரெக்டாக ஒரு விஷயத்தை பிடிச்சார். எல்லாருக்கும் ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா நேரம் இருக்கு. எதுக்கு நேரம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு மட்டும் கண்டிப்பா நேரம் இருக்கு. எதுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ எல்லாரும் சாப்பிட்றது மட்டும் நிறுத்த போறது கிடையாது. ஸோ அப்ப என்ன பண்றாரு, இந்த சாப்பாட்டு விஷயத்தை என்ன பண்றாரு முதல்ல பிடிக்கிறார். கிருஷ்ணரா அதான் ஆரம்பிக்கிறார். பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் அத்தியாயத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறார், கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார், சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிக்கிறார். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவா அப்படின்னு சொல்லிட்டு யக்ய சிஷ்டாசன சந்தோ முச்சந்தே சர்வ கில்விஷைஹி புஞ்ச பாபா ஏ பச்சந்தி ஆத்ம காரணாத் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன எனக்கு வச்சுட்டு சாப்பிட்றான். சாப்பிட்டாவே போதும், எனக்கு வச்சுட்டு இங்கேயத்துல இருக்க வரக்கூடிய பிரசாத சாப்பிட்டாவே போதும், உனக்கு மோட்சம் கிடைக்கும்டா. இதை விட சிம்பிளா யாரும் அவனுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுல அவர் முதல்ல கை வைக்கிறார். என்ன பண்ணார், இங்க மணக்கால் நம்பிகள் என்ன பண்ணார் அப்படின்னா முதல்ல அங்க போயிட்டு ஆரவந்தாருடைய சமையல்காரர்கிட்ட போய் என்ன பண்ணுவாருன்னா தினசரி ஒரு கீரை கட்டை கொடுத்துட்டு வருவார். அந்த கீரை கட்டை அவர் என்ன பண்ணுவார், சமைச்சு போட்டு இருந்தார். ஆளவந்தார் தினசரி சாப்பிட்டே இருக்கார். நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கார். 1 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கொடுத்துட்டு இருந்தார், வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இப்போதான் கீரை கட்டு கொடுத்தோம், நாளைக்கே போய் நிற்கக்கூடாது இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கல்டிவேட் பண்ணும். ஒருத்தர்கிட்ட டொனேஷன் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், முதல்ல ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கறதுக்கு முன்னாடி கல்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு போய் நான் ஒரு லட்டு பாக்கெட் கொடுத்து நாளைக்கு 5 லட்ச ரூபா நீங்க டொனேஷன் கொடுக்கணும், யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. இவர் என்ன கேட்க போறாரு, அவருடைய வாழ்க்கையவே கேட்க. அப்ப டைம் எடுத்துக்கிறார். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் டைம் எடுத்துக்கிறார். 3 வருஷமா கொடுத்துட்டு இருந்தவர் என்ன பண்றாரு, திடீர்னு ஒரு நாள் கீரை கட்டை கொடுக்க நிறுத்திட்டார். அன்னைக்கு கீரை சமைச்சு போடணும், இல்ல வேற ஏதோ கீரை சமைச்சு போட்டாங்களோ தெரியல. ஆளவந்தார் சாப்பிட்டு சொல்றாரு, இந்த கீரை அந்த கீரை மாதிரி இல்லையே, இந்த கீரை டேஸ்ட் வேற மாதிரி இருக்குமே, அந்த கீரை எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறார். இல்ல சுவாமி, நீ கொண்டு வரவரு அவர் கொண்டு வரல, என்னது கொண்டு வரவரா, அப்ப இத்தனை நாள் நீங்க மார்க்கெட்ல வாங்கிட்டு வரல, இல்ல மார்க்கெட் வாங்கிட்டு வரல, உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காக ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரா சொல்லி சொல்றேன். அப்படியா, எனக்காக கொடுத்தாரா, அவர் நாளைக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா இத்தனை என்ன பண்ணிருக்காரு, அவர் ஒரு சேவை பண்ணியிருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமல் என்ன பண்ணியிருக்காரு, ஆளவந்தாருக்கு சேவை பண்ணியிருக்காரு. சேவை பண்ணதுனால என்ன கிடைச்சது அவருக்கு, அவரை மீட் பண்றதுக்கான. ஸோ இதே போல நாமும் யாரையாவது பெரிய ஆளுங்களை மீட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும், ஏதாவது ஒரு சின்ன சேவை பண்ணோம் அப்படின்னா அதன் மூலியமா அவங்களை மீட் பண்றதான விஷயம். ஸோ என்ன பண்றாரு, ஆளவந்தார் முதல் முறையா மணக்கால் நம்பிகளை சந்திக்கிறார். அப்ப கேட்கிறார், எதுக்காக இந்த கீரை கொடுத்துட்டு இருந்தீங்க, இந்த கீரை ஏன் நிறுத்திட்டீங்க, நீங்க யாரு சொல்லி கேட்கிறார். சுவாமி, நான் கீரை கொடுக்கறதுக்காக வரல, உங்களுக்கு கீரையை காட்டிலும் இன்னும் ருச்சி வாய்ந்த ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன். ஒரு பிறவி ஒரு தலைமுறை 2 தலைமுறை 3 தலைமுறையா காத்துட்டு இருக்கும் இந்த பெரிய பொக்கிஷத்தை கொடுக்கறதுக்கு சொல்லி சொல்றார். அப்படியா, என்ன பொக்கிஷம் அதுன்னு சொல்லி கேட்கிறார். அப்பதான் என்ன பண்றாரு, அவர் கொடுத்த பகவத்கீதை அப்படின்ற சாஸ்திரத்தை கொடுக்கிறார். மணக்கால் நம்பிகள் முதல்ல யார் கொடுக்குறாரு, ஆளவந்தார் கொடுக்கிறார். ஸோ ஆளவந்தார் என்ன பண்றாரு, யமுனாச்சாரியர் எடுத்து இந்த பகவத்கீதையை படிக்கிறார்.
படிச்சுட்டு முதல் முறையாக வைஷ்ணவ ரீதியில் என்ன பண்றார், இந்த பகவத்கீதைக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா கீதார்த்த சங்கிரகம் அப்படின்ற வியாக்கியானம். ஸோ பகவத்கீதைக்கு வைஷ்ணவ பரமா ஒருத்தர் வியாக்கியானம் முதல் முறையா ஒருத்தர் பேசினார்னா யார் பேசினது? யாமுனாச்சாரியர். ஸோ அதனால அந்த யாமுனாச்சாரியருடைய அந்த கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ண போறோம், இங்க பார்க்க போறோம். ஸோ இந்த கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு மொத்த பகவத்கீதையுடைய சாரத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுப்பார். ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு ஸ்லோகம் அப்படின்ற ரீதியில மொத்த பகவத்கீதை என்ன பண்றாரு அப்படின்னா 22 ஸ்லோகத்தில் என்ன பண்றாரு, அவர் கவர் பண்றார். ஸோ இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்லோகங்களை நம்ம பார்க்க முயற்சி பண்ணலாம். ஸோ அதுல முதல்ல வரக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா இது எல்லாரும் நீங்க கூட சேர்ந்தே சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா மொத்த பகவத்கீதையும் சொன்னதுக்கான பலனும் மொத்த பகவத்கீதையுடைய புரிதல் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இது மொத்த பகவத்கீதையுடைய சாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதல் ஸ்லோகம் என் கூட சேர்ந்து சொல்ல முயற்சி பண்ணுங்க. ஸ்வதர்ம ஞான வைராக்ய நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதः. இது மொத்த பகவத்கீதை சாரம். பகவத்கீதை என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா கீதா சாஸ்திரே சமீரிதः. இது பகவத்கீதையில் நன்கு விளக்கப்பட்டுள்ளது. எது? நாராயண பரபிரம்ம, பகவான் நாராயணனே முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த நாராயணனை நாம் எப்படி அடைய முடியும் அப்படின்னா 2 விதமான வழியில பகவானை அடைய முடியும். என்னது? ஸ்வதர்ம ஞான வைராகிய. தன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்வதால் ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தினால் வைராகியம் ஏற்பட்டு ஒருவன் தியான யோகத்தில் ஈடுபட்டு பகவானை ஒரு வழி. சாத்திய பக்தியேக கோச்சரக அப்படின்னா அந்த பகவானை பக்தியினால் மட்டுமே அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ பகவானை அடைவதற்கு 2 வழி இருக்கு. ஒன்று படிக்கட்டுகளாக அடையக்கூடிய வழி, அதாவது நாம் செய்யக்கூடிய கடமையவே புத்தியோட செய்து வைராக்கியத்தை வளர்த்து கொண்டு அதற்கப்புறம் அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்து பகவானை அடையக்கூடிய வழிமுறை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், ஈஸியான ப்ராசஸ். ஆனா நேரடியாக பக்தி தொண்டில் ஈடுபட்டு அப்படிங்கிறது ரொம்ப வேகமான வழிமுறை, ஆனா கொஞ்சம் கஷ்டமான வழிமுறை. காரணம் என்ன அப்படின்னா நமக்கு யாருக்குமே ஈஸியான வழிமுறை பிடிக்கிறது கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே கஷ்டமான வழிமுறை தான் பிடிச்சிருக்கு. அதனால இந்த பக்தி யோகத்தினால வழிமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நம்மளுக்கு என்ன கொடுக்குது, பலன் கொடுக்குது. அதான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு, பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. சில பிரபுபாதர் கொடுத்த வழிமுறை என்னது? ஈஸியா பக்தி யோகம். அவர் சொல்லி கொடுத்த வழிமுறை என்ன சொல்லியிருக்காரு? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்ற இந்த பக்தி தொண்டு என்ன பண்ணலாம், நீங்க என்னை எளிமையா பகவான் அடையலாம் அப்படின்ற அந்த வழிமுறையை சொல்லி கொடுத்திருக்கார். இதுதான் மொத்த பகவத்கீதையுடைய சாரமாக அவர் சொல்லக்கூடியதா இருக்கு. அடுத்த ஸ்லோகம், நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ இந்த என்ன பண்றார் அப்படின்னா நமக்கு தெரியும் பகவத்கீதையானது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் 6 அத்தியாயங்களும் ஒரு பிரிவு, மத்தியில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்களும் ஒரு பிரிவாக, கடைசியில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்களும் ஒரு பிரிவாக இருக்கு. ஸோ இதுல முதல் 6 அத்தியாயம் அப்படிங்கிறது நமக்கு கர்மத்தை விளக்கக்கூடியதாகவும், மத்தியில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் அப்படிங்கிறது பக்தியை விளக்கக்கூடியதாகவும், கடைசியில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் நமக்கு ஞானத்தை விளக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஸோ அதான் இதுல சொல்றார். முதல்ல வரக்கூடிய 6 அத்தியாயங்கள் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லக்ஷேஷு சம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வ ஷட்கேன சோதிதே. பூர்வ ஷட்கம் அப்படின்னா முதல் 6 அத்தியாயங்கள். இந்த முதல் 6 அத்தியாயங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆத்மானுபூதி. ஆத்மானுபூதி அப்படின்னா ஆத்மாவை உணர்தல். ஆத்மானுபூதி சித்தியர்த்தே, ஆத்மாவை உணர்தல் அப்படின்ற அந்த சித்தியை, அந்த இந்த முதல் 6 அத்தியாயங்கள் இருக்கு. அதை எப்படி அடைய முடியும்? ஞான கர்மாத்மிகே நிஷ்டே, ஞானத்தோடு கூடிய கர்மாவில் ஒருவன் செயல்படும் பொழுது யோக லக்ஷே. யோக லட்சிய அப்படின்னா ஞானத்தோடு கர்மா செய்யறான். எப்படிப்பட்ட கர்மா செய்யறான்? யோக லட்சம், யோகத்தை லட்சியமாக கொண்டு, அதாவது ஆத்மாவை உணர்வது மட்டுமே தன்னுடைய இலக்காக கொண்டு தன்னுடைய கடமையை ஞானத்தோடு செய்யும் பொழுது
ஒருவன் என்ன பண்றான், சுசம்ஸ்கிருதே, அவன் கண்டிப்பாக ஆத்மாவை உணர்கிறான் அப்படிங்கிறது சொல்லப்படுது முதல் 6 அத்தியாயங்கள்ல அவன் சொல்லி சொல்றான். நெக்ஸ்ட் ஒன், மத்தியே பகவத் தத்வயாதாத்ம்ய அவாப்தி சித்தயே ஞான கர்ம அபி நிர்வர்த்யோ பக்தி யோக பரிகீர்த்திதः. மத்தியில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, மத்தியே பகவத் தத்துவ யாதாத்மியம், மத்தியில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் பகவானுடைய தத்துவம், பகவானுடைய உண்மையான நிலை என்னது, யாதாத்மியம், யாதாத்மியம் அவருடைய பெருமைகள் என்னது. ஏன்னா ஒருத்தருடைய பெருமை தெரிஞ்சா மட்டும்தான் அவர் மேல என்ன ஒரு நம்மளுக்கு பக்தி வரும் இல்லையா, ஒரு என்ன ஒரு அவர் மேல ஒரு அன்பு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பக்திக்கு காரணமா இருக்கக்கூடிய 2 விஷயங்கள், பகவானுடைய மகாத்மியம், பகவானுடைய யாதாத்மியம், 2 வார்த்தைகள் இருக்கு. மகாத்மியம்னா பெருமைகள், யாதாத்மியம் அப்படின்னா நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது யாதாத்மியம். அவாப்தி சித்தையே, ஒருவன் இந்த பக்தியை பெறுவதற்கு இந்த 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இந்த 2 விஷயங்களும் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த 6 அத்தியாயங்கள்ல. எந்த அத்தியாயங்கள்? 7ல இருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அத்தியாயங்கள் என்ன இருக்கும், பகவானுடைய பெருமைகளா இருக்கும். இந்த ஆத்மாவிற்காக பகவான் என்னெல்லாம் செய்கிறார் அப்படிங்கிற விஷயம் இந்த 6 அத்தியாயங்கள் இருக்கும். ஸோ இந்த 6 அத்தியாயங்கள் ஒருத்தருடைய பக்தியை அதிகப்படுத்தக்கூடிய, பக்தியை வளப்படுத்தக்கூடிய அத்தியாயங்களா இருக்கு சொல்லி சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன், பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விசேஷணம் கர்மாதிர்பக்திரித்யாதி பூர்வசேஷோ நிமோதிதः. பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விசேஷணம். பிரதானம் அப்படின்னா பிரகிருதி, அதாவது ஜட பிரகிருதி. புருஷ அப்படின்றது இங்க சர்வேஸ்வர அப்படின்னா அவனுடைய வேற்றுமை. பகவான் எப்படி பிரகிருதி ஜீவன் இது 2க்கும் வித்தியாசப்பட்டவனாக, இந்த 2ஐயும் கட்டுப்படுத்துவனாக, இது 2ஐ விட உயர்ந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும், அதே போல கர்மாதிர் பக்தி இத்தியாதி அப்படின்னா மறுபடியும் கர்மம், ஞானம், பக்தி, யோகம் இதெல்லாம் மறுபடியும் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ரிவிஷனையும், அதே போல பூர்வசேஷ முன்னாடி 12 அத்தியாயங்கள் என்ன சொல்லலையோ அந்த மற்ற விஷயங்கள் என்ன பண்றாரா கடைசி 6 அத்தியாயங்கள்ல சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இப்படியாக இந்த பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்கள் என்ன பண்ணாரு 3ஆக பிரித்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். நெக்ஸ்ட் ஒன், ஓகே. இப்ப முதல் அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்தில் என்ன சொல்ல வர்றார் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்ல வர்றார். ஸ்நேக காய தர்மா தர்மதியாகுலம் பார்த்தம் பிரபன்னமுத்திஷ்ய சாஸ்திரவதரணம் கிருதம். சாஸ்திரத்தை என்ன பண்றாரு, அவதாரம் செய்ய வைக்கிறார். பகவானுடைய அவதாரம் ஒன்று, சாஸ்திர அவதாரம். இது என்னது, பகவத்கீதை சாஸ்திரம் இன்னைக்கு தோன்றிய நாள். ஸோ பகவத்கீதை சாஸ்திரம் எதற்காக தோன்றியது அப்படின்னா, பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய, சரணாகதி அடைந்த பார்த்தனருக்கு, பார்த்தன் அப்படின்னா இங்க அர்ஜுனன். ஸோ அர்ஜுனனுக்கு என்ன பண்றாரு, அர்ஜுனனுடைய பிரார்த்தனையை முன்னேற்று இந்த பகவத்கீதையை பேச ஆரம்பித்தார். அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை பேசினார் அப்படின்னா சொல்லப்படுது. அர்ஜுனன் என்ன பண்ணா, பகவானுக்கு 3 பழத்தை சமர்ப்பணம் பண்ணான. என்ன பண்ணார் கிருஷ்ணர், அவனுக்கு பகவத்கீதைன்ற இந்த பெரிய ஞானத்தை கொடுக்கிறார். என்ன பழத்தை கொடுத்தா, நம்ம எல்லாம் குரு கிட்ட போகும்போது இல்ல கோயிலுக்கு வரும்போது என்ன பண்ணும், ஏதாவது பழத்தையோ பூ என்ன பண்ணும் கொண்டு வரணும். ஸோ அதே போல அங்க பகவத்கீதை அப்படின்ற அந்த ஞானத்தை என்ன பண்றான் அர்ஜுனன் 3 விதமான பழங்களை என்ன பண்றான் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றான். என்னென்ன பழம் சமர்ப்பணம் பண்ணியிருப்பான், மா, பலா, வாழை இல்லையா, அந்த பழம் சமர்ப்பணம் பண்ணவே இல்லை. அவன் சமர்ப்பணம் பண்ண பழம் ரொம்ப வித்தியாசமான பழம், நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கு. அந்த பழம் என்னது, அஸ்தான ஸ்நேக காருண்ய, தவறான இடத்துல வச்ச கருணை, தவறான இடத்துல வச்ச பந்தம், தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தையே தர்மமாகவும் கருதிய நிலை, இந்த 3 விதமான குற்றத்தையே தன்னுடைய பலமாக பகவானுக்கு சமர்ப்பணம் பற்று வச்சிருக்கோம். இதுல
இவங்க மேல பற்று வச்சிருக்கோம், இவங்கெல்லாம் எனக்கு சொந்தமானவர்கள் இருக்கும். ஸோ பற்றுதல் அகங்கார மமக்கார சொல்லி சொல்றோம். என்னுடையது எனக்காக அப்படின்ற எண்ணம், இந்த ரெண்டு விதமான எண்ணம். அதே போல எது சரி எது தப்பு அப்படின்ற எண்ணம் இல்லாம தப்பான விஷயத்தை என்ன பண்ண நம்ம ரொம்ப சரியா நடந்துட்டு இருக்கோம். நம்ம எது தப்பு அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப சரியான விஷயம் சார் இந்த உலகத்தை அப்படின்னு நினைச்சு நடந்துட்டு இருக்கோம். எது சரியான விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை சார் இதெல்லாம் பண்ணக்கூடாது சார், அதெல்லாம் ரொம்ப தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு போயிட்டு இருக்கும். பையன் பகவத்கீதை படிக்கும் சார், பகவத்கீதைலாம் படிக்கிற வயசா சார் இது, பகவத்கீதைலாம் படிக்கூடாது சார். அவன் இந்நேரத்தை என்ன பண்ணணும், நல்லா போய் எங்கே விளையாடணும், வெளில போகணும், அங்கே போகணும், சுற்றணும், 4 பேரை பார்க்கணும். சரி கொஞ்சம் வயசான பேர் நான் படிக்கிறேமா சார், இப்போல்லாம் படிக்கிற வயசா சார், இப்போதான் சம்பாதிக்கிற வயசு, சம்பாதிக்காம பகவத்கீதை படிச்சு உட்காந்துருக்க முடியும் சார், இப்போதான் சார் சம்பாதிக்கணும். சரி கொஞ்சம் வயசான படி பார்த்துக்கலாமா சார், குழந்தை இப்போதான் சார் உண்டாயிருக்கு, இப்போதான் என் பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, சின்ன குழந்தைய பார்த்துக்கா நான் பாட்டு கோயிலுக்கு போய் உட்காந்துட்டேன் அப்படின்னா வீட்டில் திட்டுறாங்க சார் இல்லையா. ஸோ எப்போதான் பகவத்கீதை படிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது நம்மளுக்கு நேரமே இருக்கிறது கிடையாது. ஸோ தான் இங்கே சொல்றாரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தவறான தர்மத்தை உண்மையான தர்மம் நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையை பகவானை புரிஞ்சுக்கிறது குலம். அவனுடைய அர்ஜுனுடைய மனசுல 3 விதமான குற்றங்கள் உருவாகுது. என்ன பண்றான், இங்க சொந்தக்காரன் இங்க சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்து நினைக்கிறான், ஏன் சொந்தக்காரன் நினைக்கிறான். கிருஷ்ணன் சொல்றான், அப்ப நான் யாருடா, என்ன சொந்தக்காரன்னு பார்க்கவே இல்லையே, எல்லாத்தையும் உனக்கு தேரோட்டியா வந்திருக்கணும், என்னைக்கு என்னையா ஒரு நாள் சொன்னியா என்னுடைய நண்பனாச்ச தேரோட்டியா வந்திருக்கு, என்ன மேல என்னைக்கா நீ கருணையை காட்டியிருக்கியா, கருணையை காட்டவே இல்லை. என் மேல நீ என்னைக்கா உறவு விசாரிச்சிருக்கியா, உறவு விசாரிச்சதே கிடையாது. ஸோ அதான் கிருஷ்ணன் சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்கள நாம் தவறான உறவு முறையை வளர்த்துக்கிறதுல யார் மேல உறவு முறையை வளர்த்துக்கலாம், கிருஷ்ணன் மேல உறவு முறையை வளர்த்துக்கலாம். இந்த உலகத்து மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம உழைச்சி கொட்டுவதற்கு பதிலாக, அவங்களுக்கு உழைப்பதற்கு பதிலாக என்ன பண்ணலாம், கிருஷ்ணனுக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த 3 விதமான குற்றங்களை நீக்குவதற்காக பகவத்கீதை அப்படின்ற சாஸ்திரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த முதல் அத்தியாயத்தோட சாரமாக சொல்றார். 2ஆம் அத்தியாயத்துடைய சாரமாக என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லுங்க. நித்யாத்ம சங்க கர்மேஹ கோக்ஷ்யா ப்ரோக்தா தன்மோஹ சாந்தயே. 2ஆம் அத்தியாயத்தோட சாரம். 2ஆம் அத்தியாயத்தில் என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா தன்மோக சாந்தையே, அவனுடைய சாந்தம் அடைவதற்காக. மோகம்னா என்னது, குழப்பம். அவருடைய குழப்பத்தை போக்குவதற்காக கிருஷ்ணர் இந்த 2ஆம் அத்தியாயத்தை பேசியிருக்கார். என்ன குழப்பத்தை போக்குவதற்காக பேசினார், முன்னாடி சொன்ன 3 குழப்பத்தை போக்குவதற்காக பேசினார். என்ன பேசியிருக்கார் 2ஆம் அத்தியாயத்தில் அப்படின்னா நித்யாத்ம, ஆத்மா நித்தியமானது அப்படிங்கிற விஷயத்தையும், சாங்கிய கர்மேக கோச்சரக, நித்யாத்ம அசங்க கர்மேக கோச்சரக அப்படின்னா அந்த ஆத்மாவை அசங்க கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்றற்ற கர்மத்தினால் மட்டுமே அந்த ஆத்மாவை நாம் உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும், சாங்கிய யோகதீஹி அப்படின்ற விஷயத்தையும், அதாவது ஆத்மாவை எப்படி அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும், த்விதீயே சிததி லக்ஷ்யாக, அந்த ஆத்மாவை உணர்ந்த நபருடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த 2ஆம் அத்தியாயத்துல பேசுறான்னு சொல்லி சொல்றோம். 2ஆம் அத்தியாயத்துல பேசப்பட்ட விஷயம் என்னது, ஆத்மாவுடைய அறிவியல் பூர்வமான விஷயம், ஆத்மா நித்தியமானது அப்படிங்கிற விஷயம், அந்த ஆத்மாவை உணர்வதற்கு வழி என்னது, பற்றற்ற கர்மயோகம் அப்படின்ற விஷயத்தும், ஆத்மாவை ஒருத்தன் உணர்ந்தான் அப்படின்னா அவனுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்றத 4 விஷயத்தை என்ன பண்ணாரு 2ஆம் அத்தியாயத்துல பேசியிருக்கேன் சொல்லி சொன்னேன். ஏதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு உங்ககிட்டயோ இல்லை வருங்காலத்தில் யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, சார் பகவத்கீதைன்னு சொல்றீங்கல்ல, பகவத்கீதையில என்ன சார் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க, 3ஆம் அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க, நம்மளுக்கு கண்டிப்பா சொல்ல தெரியணும். அதுக்காக என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு சின்ன சம்மரி ஸ்டடி மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 3ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்ன பேசுறார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். அசக்தியா லோக ரக்ஷாயை குணேஷாரோப்ய கர்த்ருதா சர்வேஸ்வரேவாண்யஸ்யோக்தா த்ரிதீயே கர்ம காரியதா. கிருஷ்ணர் சொல்றார், பற்றில்லாம ஒருவன் கடமையை செஞ்சா ஆத்மாவை உணர முடியும். வெளில கொஞ்சம் கூட்டிட்டு போயிங்களேன், குழந்தை வெளில கூட்டு போங்க. ஸோ கிருஷ்ணர் சொல்றார், பற்றில்லாம ஒருவன் கடமையை செய்யும் பொழுது என்ன பண்ண முடியும், ஒருத்தன் ஆத்மாவை உணர முடியும் சொல்லி சொல்றார். பற்று இல்லாம ஏன் சார் நான் கடமையை பண்ணணும் இல்லையா, சம்பளம் வாங்காம எப்படி சார் நான் கடமையை பண்றது,
சம்பளம் வாங்காமல் கடமையை பண்ணுறது போல எப்படி இருக்கலாம்? கடமையை பண்ணாமே விட்டலாம் இல்லை, கடமையை பண்ணுறோம் கிடைக்காது. கடமையை என்ன பண்ணாது, சம்பளத்தை எதிர்பார்க்காத சொல்லி சொன்னேன். அப்புறம் ஏன் கடமையை பண்ணும்? கடமை பண்ணிட விட்டுலாம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ அது போல அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி வந்துருமா, நமக்கும் ஒரு கேள்வி வந்துருமா? என்ன கேள்வி வந்துடும்? நாம எப்படி எல்லாத்தையும் கடமை விட்டுட்டு போயிருவோமா? அப்படி விட்டு கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, ஒருவன் தன்னுடைய கடமை எப்படி செய்யணும், பற்றில்லாம தன்னுடைய கடமை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வரார். அசக்தியா, அசக்தினா ஆசக்தினா பற்று, அசக்தியா அப்படின்னா பற்றில்லாம ஒருவன் கடமை எப்படி செய்யணும். லோக ரக்ஷாயினா உலகை காப்பாற்றுவதற்காக. எதிலிருந்து தவறா சன்னியாசம் எடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்கல்ல, அப்படிப்பட்ட தவறான பகவத்கீதையை படிச்சா குடும்ப வாழ்க்கையை ஓடி போயிடுவாங்க. அதுல இருந்து காப்பாத்தான் பகவத்கீதையை பேசுறேன்னு சொல்லிட்டு படிச்சான் அப்படின்னா அவனுடைய கடமையை சரியா செய்வான். பகவத்கீதையை படிச்சான்னு அவன் ரொம்ப பொறுப்போடு இருப்பான். பகவத்கீதையை படிச்சான்னா அவன் நல்ல மகனாக, நல்ல கணவனாக, நல்ல குழந்தையாக, நல்ல தந்தையாக, நல்ல ஒரு நிர்வாகியாக இருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவன் என்ன கிடையாது, பகவத்கீதையை சரியா படிக்கவே இல்லை, சரியா புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். பகவத்கீதையோட பேரை சொல்லிட்டாவே தவிர பகவத்கீதை சரியா புரிஞ்சுக்கல. ஏன்னா பகவத்கீதையில சொல்ல வந்த விஷயமே நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை நாம் சரியா செய்யணும் அப்படின்ற விஷயம் தான் பகவத்கீதை சொல்லி. அசக்தியா லோக ரக்ஷாயை குணேசாரோப்பிய கருத்திருந்தாம் அப்படி சொல்றேன். நான் நம்முடைய கடமை செய்யும் போது எப்படி செய்யணும் அப்படின்னா, செய்தவன் நான் அப்படின்ற எண்ணம் இல்லாம செய்விப்பவன் அவன், செய்யும் கருவி நான் அப்படி எண்ணத்தோட செய்யணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மத்தையும் எப்படி செய்யணும் அப்படின்னா, நான் அல்ல, நான் செய்யலைங்க, கிருஷ்ணர் தான் ஆல்ரெடி உபயோகப்படுத்திட்டார். ஏன்னா துரியோதனன் அப்படிதான் சொன்னான். விதுரன் வராரு, விதுரன் வந்து சொல்றாரு, துரியோதனா கிருஷ்ணர் பகவான்றா, சொல்ற பேச்ச கேள்றா, அவன் சொல்றதை கேட்டு விட்டுடுறா, நீ உன்னுடைய இந்த மாதிரி அடவான பிடிவாதம் பிடிக்காதடா, நல்ல பையனா இருடா அப்படின்னு சொல்றான். அப்போ துரியோதனன் சொல்றான், இவர்களை தூண்டி விட்டு பாண்டவர்கள் உதவி பண்ண நினைக்கிறாரோ அதே கிருஷ்ணர் தான் என்ன பண்றாரு, ஏன் கொள்ளானே உட்காந்துட்டு அவங்கள நிலத்தை கொடுக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கிருஷ்ணன் இல்லையா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். ஸோ இப்படி நிறைய பேர் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம திருந்தறதுக்கு வழியே கிடையாது இல்லையா. ஸோ அப்படிதான் நாம் செய்யக்கூடிய கர்மத்தை நல்ல கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேதத்துக்கு உட்பட்ட கர்மம் அப்படின்றதான் எங்க அர்த்தம். ஸோ அப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மத்தை என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு விதமா பிரிச்சு விட்டுடணும். நான் செய்யல, யார் செய்யறது, முக்குணங்கள் செஞ்சது, பகவானுடைய தூண்டுதலே சாரோப்பிய கருத்திருத்தான். குணங்களுக்கு அது கர்த்திருத்துவ புத்தியை கொடுத்துடணும். செய்பவன் நான், பகவானுடைய ஆளுமை கீழே குணங்களால் உந்தப்பட்டு நான் செஞ்சேன் அப்படின்னு எண்ணத்தோடு இருக்கணும். திருத்தியே கர்ம காரியதாக. இப்படியாக ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை 3ஆம் அத்தியாயத்துல சொல்றார் சொல்லி சொல்றார். அடுத்தது 4ஆம் அத்தியாயம். ஓகே. பிரசங்காத் ஸ்வஸ்வபாவோக்திஹி கர்மண அகர்மதாஸ்ய ச வேதஞானஸ்ய மாஹாத்ம்யம் சதுர்த்தாத்யாய உச்சதே. 4ஆம் அத்தியாயத்தில் என்ன பேசுறார் அப்படின்னா, அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா உனக்கு பற்றில்லாம இருக்கலாம், ஆனா நீ கடமை பண்ணிதான் ஆகணும். பற்றின்மை வளர்த்துவதற்காக கடமை பண்ணு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர். ஏன் ஒருத்தர் கடமை பண்ணும், பற்றின்மை வளர்த்துக்கிறதுக்காக. அப்புறம் என்ன பண்ற, பற்றின்மை வளர்த்துக்கிறதுக்கு இப்பயே நான் காட்டுக்கு போயின்னு சொல்லி சொன்னா, இல்ல நீ கடமையை பண்ணாதான் பற்றின்மை வளர்த்துக்கணும். அது எப்படி, கடமையை செஞ்சா எப்படி பற்றின்மை வளரும்? கடமை செஞ்சா என்னதான் வளரும், கடமை தான் வளரும் இல்லையா. கடமை செஞ்சா எப்படி பற்றின்மை வளரும் அப்படின்னா, மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்து போல. மருத்துவர் எதுக்காக மருந்து கொடுக்கிறார், மருந்து சாப்பிட சாப்பிட ஒரு கடத்த. நம்ம என்ன பண்றோம், கொடுக்கிற மருந்தே எப்படி இருக்கு, ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு மருந்தே சாப்பிட்டே இருக்கும். இந்த மிட்டாய் சின்ன சின்ன மிட்டாய் மாதிரி வரும், ஹோமியோபதி மருந்து இருக்கும். அப்புறம் ஒரு சில இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எப்படி இருக்குன்னா சப்பர் இல்லையா, அந்த மருந்து நிறைய சப்பர் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அந்த மாத்திரைய ஒரு 10 மாத்திரை எடுத்து அப்பக்கப்போ வாயில போட்டு எழுதி நர கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அது என்ன பண்ணும், நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்குறாரு அப்படின்னா, மருந்து சாப்பிட்றதுக்காக கிடையாது. மருந்து சாப்பிட ஒரு கடத்துல என்ன மருந்தை நிறுத்திடணும். அதே போல கிருஷ்ணன் கடமை நம்மளுக்கு கடமையா செய்யும் பொழுது இல்லையா, மருந்து அப்படின்னு தான் பார்க்கும் பொழுது
மருந்த விருந்தா பார்க்கனா நிறுத்த போறது கிடையாது இல்லையா சார். உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணானு தினமும் உணவை 4 தடவை 5 தடவை சாப்பிடணும் சார், ஃபுல்லா போட்டு சாப்பிடணும் சார் சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சேன் அப்படின்னா அதுவே மருந்தா செயல்படாது, அது விஷமா செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ அதே போல கிருஷ்ணன் உங்களுக்கு கர்மத்தை கொடுத்திருக்காரு. எதற்காக கர்மம்னா கர்மத்தை செய்வதற்காக கிடையாது, அந்த கர்மத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க. எப்படி விடுபடணும் அதற்கு தான் கர்மயோகம் அப்படின்னு அத்தியாயத்தை சொல்லி கொடுத்திருக்கார். என்னவோ கர்மயோகம்னு சொல்லி சொல்ற, புத்தி யோகம்னு சொல்லி சொல்ற, என்ன சொல்ற நான் சண்டை போடுறதுக்காக நீ என்ன வேணா சொல்லுவ இல்லையா? ஒருத்தனை சண்டை போட வைக்கிறதுக்கு, உன்னுடைய காரியத்தை நடத்துறதுக்கு என்ன வேணா சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிரபுபாத் சொல்லியிருக்காரு, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பக்தர்களுக்கு சொல்லி போகணும் அப்படின்னா உடனே நேரம் சொல்லிடுவோம். பிரபுபாத் சொல்லியிருக்காரு, குரு மகாராஜ் சொல்லியிருக்காரு, எங்க சொல்லியிருக்காரு, எங்கேயோ சொல்லியிருப்பார், சொல்லாம இருப்பார் கண்டிப்பா இல்லையா? ஏன்னா நான் சொல்லியிருக்கேனே, நான் பிரபுபாத் சொல்லியிருப்பார் இல்ல, நிறைய இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரபுபாத் வாட்ச், பிரபுபாத் செட், பிரபுபாத் செட், நிறைய வாட்சங்கள் அப்படி போயிட்டு இருக்கும். அப்படி அர்ஜுனோட சொல்றான், எங்க கிருஷ்ணா அதான் சொல்ற, நீ சொல்லிருக்க சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணு, சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இதெல்லாம் யாரு ஃபாலோ பண்ணிருக்கா? நீ சொல்ற கர்மயோகம் யாரு ஃபாலோ பண்றாங்க? எங்க சொல்லியிருக்கு? நீ பாட்டு புதுசு புதுசா கதை விடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. டே அர்ஜுனா, நான் கதெல்லாம் இல்ல, நீ சண்டை போடுறதுக்காக நான் புதுசா கற்பனை எல்லாம் பண்ணல. இந்த விஷயத்தை யார் பண்ணிருக்காங்க? எப்படி ஆரம்பிக்குது? 4ஆம் அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் என்னது? 4ஆம் அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், 2வது ஸ்லோகம் பகவத்கீதை புக் கையில தான் வச்சிருக்கீங்க பாருங்களேன். தூங்கிட்டல இவம் விபஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அபியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா, நான் என்ன பண்ணல, கற்பனை பண்ணி உனக்கு சொல்லப்பா. இது எங்க சொல்லியிருக்கேன்? சூரியனுக்கு இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்திலே சொல்லி வச்சுட்டேன். நீ வந்து கற்பனை நினைக்காத. அதே போல் நீ ஒரு சம்பஷன் கருத்து மறைன்னு சொல்லி சொல்லுவார். புதுசா பண்ண போடல, யார் பண்ணியிருக்காங்க? ஜனக மகாராஜா எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது, நான் சொல்லக்கூடிய பகவத்கீதை அப்படிங்கிறது புதுசா உண்டு பண்ணது கிடையாது, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதனால நீ ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போது அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். ஆக்சுவலா யார் சொன்னது, யார் சொன்னது, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணான்னு சொல்லி சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்னா, ஜனக மகாராஜ் எப்ப வந்தார்? எப்பயோ வந்திருக்காரு கிருஷ்ணா, அதெல்லாம் இப்ப செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அப்ப கிருஷ்ணா சொல்ல, யாருடா நான் எப்படி இருக்கேன் பாருடா, நான் எப்படி இருக்கேன், நான் என்ன யோகி, தியான யோகியா? கிருஷ்ணா தியான யோகியா? இல்ல. அஷ்டாங்க யோகியா? கிடையாது. பக்தி யோகியா? பண்ண முடியும். கிருஷ்ணர் என்ன யோகி? சிறந்த கர்ம யோகியா இருக்காரு இல்லையா? தன்னுடைய கடமை என்ன பண்றாரு? ரொம்ப சரியா பண்றாரு. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசஹ உத்சீதேரிமே லோகா. இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்ற அப்படின்னா, அவரு கடமை அப்படின்ற இந்த உலகத்துல எதுவும் கிடையாதுடா, ஆனாலும் என்ன பண்றேன், என்னுடைய கடமை நான் செஞ்சே ஆகணும். நான் செய்யலன்னா என்ன ஆகும்? கிருஷ்ணரே பண்ணல, நான் ஏன் பண்ணுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் விட்டு போயிடுவோம். அதனால என்னுடைய கடமை நான் கண்டிப்பா. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், நான் என்ன பார்த்து நீ கத்துக்கோடா, என்னுடைய எக்ஸாம்பிள பாரு. எனக்கு என்ன பண்றேன், உன்னை போல சின்ன சின்ன கடமை. எப்படிப்பட்ட கடமை? உலகத்தையே படைக்கணும், உலகத்தையே பாதுகாக்கணும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம், செய்யறோம், எல்லா வேலையும் செய்யறோம், நம்ம சொல்றத செய்யறோம், ஃபர்ஸ்ட் கோபம் வரும். ஆனா கிருஷ்ணர் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்சார். எதுக்காக? எதற்காக படைச்சார் கிருஷ்ணர்? அவருக்கு என்ன வேலை இல்லையா நான் இந்த உலகத்தை படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு? எதுக்காக படைக்கிறாரு? நமக்காக படைக்கிறார். நமக்காக உலகத்தை படைச்சிட்டு, உலகத்தை மட்டும் படைச்சாரு, உலக எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சு வைக்கிறார். நான் பார்ப்பதற்கு சூரிய ஒளியிலிருந்து, சுவாசிப்பதற்கு காற்றிலிருந்து, குடிப்பதற்கு தண்ணியிலிருந்து இதெல்லாம் கொடுத்தும் கூட வயிற்றுல உட்கார்ந்து இருக்காரு. எப்படி? ஜடராக்னே உட்கார்ந்து இருக்காரு. வயிற்றுல உட்கார்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவை செரிக்கிறதுல இருந்து எல்லா விதமான சேவையும் பண்றார். இவ்வளவு செஞ்சும் அவர் என்ன பண்ணல, நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. எதிர்பார்த்திருந்தாருன்னா, டேய் நான் உனக்கு உடம்பு கொடுத்துருக்கேன், தண்ணி கொடுத்துருக்கேன், சாப்பாடு கொடுத்துருக்கேன், எனக்கு நீ சேவை செஞ்சுதான் ஆகணும். சேவை செய்யறியா இல்லையா? மூச்சை நிறுத்திட்டுமா, ஒரு நிமிஷத்துக்கு மூச்சை நிறுத்துமா. அப்படி நிறுத்தா என்ன ஆகும்? எல்லாரும் போய் சேர வேண்டியதுதான். கிருஷ்ணன் என்ன பண்ணல, மூச்சை நிறுத்தல. மூச்சை நிறுத்திட்டார் அப்படின்னா கர்மத்தில் விழுந்துருவார் இல்லையா? பந்த பாசத்தில் விழுந்துருவார், பற்றுல விழுந்துருவார். அப்படி விழுந்துட்டாருன்னா என்ன வந்துடும்? பதட்டம் வர ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இருக்கார். நமக்கு என்ன பலன்
எதிர்பார்க்கல, கொடுத்துட்டே இருக்காரு. கடமையை செய்யணுமே தவிர பலனை எதிர்பார்க்காம நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு செஞ்சுட்டே இருக்காரு. ஸோ அப்படியே அங்க அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டு இருந்தான் இல்லையா, இவன் நேரம் ஆத்மான்னு கேட்டு கேட்டு அவனுக்கு போர் அடிச்சு போயிடுச்சு, நமக்கு போர் அடிக்கிற மாதிரி. என்ன பண்ண, உண்மையில அர்ஜுனனுக்கு வந்து அறியாமை எல்லாம் கிடையாது. அறியாமை இருந்தா பக்கத்துல கூட வர முடியாது. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பகவான் தெரியும். இருந்தாலும் நமக்கு நிலைநாட்டுவதற்காக என்ன பண்ணாரா, பேச ஆரம்பிச்சார். பிரசங்காத்து அப்படின்னா போற போக்குல அப்படின்னு சொல்ற, பிரசங்காத்துன்னா போற போக்குல. ஸோ சபாவோக்திகி அப்படின்னா கிருஷ்ணருடைய என்ன பண்ணார், அர்ஜுனன் மேல் தூக்கி வச்சுட்டார். சும்மா போய் கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா நீ தானே பகவான் சொல்ல அப்படின்னா, டே போட போட சொல்லி அமுச்சு விட்டுருவாரு. டே போட எனக்கு இதெல்லாம் வந்து கேட்டுக்காது போட அமுச்சு விட்டுருவாரு. இந்த மாதிரி சமயத்தில் சொன்னாதான் என்ன பண்ணுவார் கிருஷ்ணர், சூட்டோட சுட்டா கேட்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நாள் ரகசியம்லாம் உள்ள ஒழிச்சு வச்சிருப்பாங்க, சொல்லவே மாட்டாங்க. நம்ம ரொம்ப நைஸாக பேசிட்டே இருப்போம். ஆமாம் அன்னைக்கு அது ஆச்சு என்ன சொல்லுன்னு சொல்லிங்களே, சொல்லவே இல்லையா, மறந்துட்டீங்களே. ஆமாம் அது என்ன ஆச்சு அப்படின்னா சூட்டோட சொல்ல என்ன பண்ணுறது, கரைச்சிடுறது, அவங்க கிட்ட இருந்து ரகசியத்தை வாங்கிடுது. அதுபோல் என்ன பண்ணாரு, இங்கே கிருஷ்ணர் கிட்ட இருந்த ரகசியத்தை அழகாக வாங்கிட்டாரா. என்ன ரகசியத்தை வாங்கிட்டாரு, கிருஷ்ணர் எப்படி இந்த உலகத்தில் தோன்றுகிறார், அவர் இந்த உலகத்தில் தோன்றதுக்கான காரணம் என்னன்ற ரகசியத்தை என்ன பண்றாரா, அர்ஜுனன் வாங்கிட்டாரா. என்ன நமக்கு தெரியும் இல்லையா, கிருஷ்ணர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வரார் அப்படின்ற அந்த 3 முக்கியமான ஸ்லோகங்கள். அதே போல ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா தெக்வாதிகம் புனர்இதி மாமேதி சுவர்ஜன அப்படின்ற இத்தியாதி ஸ்லோகங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிருஷ்ணருடைய பெருமையை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். இப்படிதான் சொல்றாரு, பிரசங்காத்து அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய சுபாவத்தை அர்ஜுனன் கர்மனக அகர்ம, அதாவது நாம் செய்யக்கூடிய கர்மத்திலேயே அகர்மம் இருக்கு அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலேயே ஞானம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன அப்படிங்கிற நம்ம அத்தியாயம் பார்க்கும்போது பார்க்கலாம். வேதா ஞானஸ்ய மகாத்மியம், அதே போல ஞானம் எப்படி சிறந்தது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். சிறந்தா அப்படின்னா முதல்ல கர்மம் சிறந்ததுன்னு சொல்லிட்டு வந்தார். இப்ப என்ன சொல்றாரு, 4ஆவதுல ஞானம் சிறந்ததுன்னு சொல்றாரு. என்ன வித்தியாசம், என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் நம்மளை எங்க கொண்டு போய் முடிக்கணும், ஞானத்துல போய். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தின பூஜை பண்ணிட்டே இருக்காரு, பிரச்சனை வந்து என்ன பண்றாரு, அவரு பூஜை விட்டார். பூஜை விட்டு ஐயோ பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு குழம்பிட்டே இருக்கார். இதுக்கு பேர் தான் கர்மம் ஞானம் சொல்லி சொல்றோம். தினசரி வேலை பண்ணிட்டே இருந்தார். இந்த வேலையெல்லாம் அவருக்கு என்ன வந்திருக்கணும், நமக்கு உண்மையான பாதுகாவலர். நமக்கு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணும், பகவான் கிட்ட போகணும் அப்படின்னு ஞானம் வந்திருக்கணும். அந்த ஞானம் வரலன்னா நம்ம செய்யறது என்னதான், வெறும் கர்மம் தான், வெறும் கடமையா போயிடும், வெறும் எக்ஸசைஸா மாறி போயிடும் இல்லையா. இது வந்து ஒரு கிளி கத்துற மாதிரி தான். கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னா அதை என்ன பண்ணும், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லும். இதே அந்த கீ ஒரு பூனை பிடிச்சி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்தாது, கீச் கீச்சுன்னு கத்தா ஆரம்பிக்கும் இல்லையா. என்ன கிடையாது, ஞானம் கிடையாது, வெறும் கர்மமா தான் செஞ்சிட்டு இருக்கு, வெறும் வாயில தான் பேசிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது போல கர்மத்தை காட்டிலும் உயர் ஞானம், அந்த கர்மத்துக்கணும் அப்படின்றத விஷயம். நம்ம பகவத்கீதை இல்லையா, ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய விஷயங்கள் ரொம்ப ஆழமா பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம இப்போ ஜஸ்ட் மேலோட்டம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேதே ஞானஸ்ய மகாத்மியம் சதுர்த்தோ அத்தியாயம் உச்சதே, 4ஆம் அத்தியாயம் பேசுது. 5ஆம் அத்தியாயம் யோகஸ்ய சௌகர்யம் சைக்ரியம் கஷ்சன தத்விதாஹ பிரம்மஞான பிரகாரஸ்ச பஞ்சமாத்தியாய உச்சதே. கர்மயோகஸ்ய சௌகர்யம், கர்மயோகம் எவ்வளவு ரொம்ப எளிமையானது அப்படின்ற விஷயத்தை சொல்றார். ஞான யோகம் எல்லாருக்கும் பழக்கம் கிடையாது, கர்மம் அப்படிங்கிற ரொம்ப எளிமையானது. ஏன்னா நாம் பிறந்தது என்னதான் பண்ணிட்டு இருக்கோம், கர்மம் தான் பண்ணிட்டு இருக்கோம். பிறந்த உடனே கை கால் ஆடுறோம், அழுக ஆரம்பிக்கிறோம், பால் குடிக்க ஆரம்பிக்கிறோம், இப்படி இருக்கும். செயல்பாடுகளை விட்டு ஓடி போறது அப்படிங்கிறது சாத்தியமற்றது, அது தேவையற்றது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த கர்மயோகியம் சொல்லி சொல்றோம். சைக்கிரியம்னா ரொம்ப சீக்கிரமா என்ன பண்ணுவா, பலனை கொடுத்துருமா. கர்மயோகம் ரொம்ப சீக்கிரமா பலனை கொடுத்துருமா, ஞான யோகம் ரொம்ப சீக்கிரம் பலனை கொடுக்காது. யோகி அப்படின்றவன் சன்னியாசி, தனியா பயணிக்கிறவன், குடும்பத்தோட தன்னுடைய பரிவாரத்தோட பயணம் பண்றவன். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்ப வந்து ஒருத்தன் வந்து பிரயாணம் பண்றான் அப்படின்னா ஒவ்வொரு பேக்கை தூக்கிட்டு போனா என்ன பண்ண முடியும் அவனால,
ரொம்ப ஃபாஸ்டா 10 பேரும் ஒரு பெரிய டீமா கூட்டிக்கிட்டு பேக்கை தூக்கிட்டு போனோம் அப்படின்னா இதுதான் கர்மயோகத்துக்கும் ஞான யோகத்துக்கும் வித்தியாசம். அப்ப எது பெட்டரா இருக்கு? ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு கர்மயோகி யாரு அப்படின்னா அவர் தன்னுடைய கடமையை கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் செஞ்சவர். ஞான யோகி என்ன பண்றா? தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய முயற்சி. இப்போ சொல்லுங்க, கிருஷ்ணனுடைய முயற்சியினால ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போக முடியுமா? தன்னுடைய முயற்சியால ஒருத்தர் சீக்கிரம் போக முடியுமா? தனியா போற சன்னியாசி நடந்தே போவாரு. இந்த நிறைய பேக்கை தூக்கிட்டு போற என்ன பண்றாரு அப்படின்னா ட்ரெயின்ல போறாரு. யார் சீக்கிரம் போய் சேர முடியும்? ட்ரெயின்ல போறவங்க சீக்கிரம் போக முடியும். நான் ஒரு பேக் வச்சிருக்கேன்ப்பா, நான் நடந்தே வரேன்ப்பா சொல்லுவாங்க இல்லையா? சார் பரவாயில்ல சார், நான் நடந்து வரேன் சார், நிறைய தான் லிஃப்ட் கொடுப்பேன், பரவாயில்ல நீங்க போங்க, நான் நடந்து வரேன், நான் ஒருத்தர் தான் ரொம்ப சீக்கிரம் நடந்து வந்துடுவேன் சொல்லுவார். இதே ஒருத்தர் பார்த்தா ஒரு பெரிய குடும்பஸ்தா இருப்பார். சார் நிறைய பேர் நீங்க ஃபர்ஸ்ட் வண்டியில போங்க அமுச்சு விட்டுருவார். குடும்பஸ்தன் தான், நிறைய லக்கேஜ் தான் இருக்கு, ஆனா எதுல போயிட்டாரு? ரொம்ப சீக்கிரம் போயிட்டாரு. தனியா வந்தவர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு ரொம்ப தன்னம்பிக்கை அதிகம். நான் தனியா வந்தேன், எனக்கு ரொம்ப சக்தி இருக்கு, நான் ரொம்ப சீக்கிரம் நடந்து போயிட்டு இருக்காரு. போற இடத்துல முள்ளு குத்த ஆரம்பிக்குது, அப்புறம் போற இடத்துல மழை வர ஆரம்பிக்குது. நான் சார் பிரசாத்துக்கு என்ன ப்ரோ காலைல பிரசாத் வரணும் இல்லையா, சன்னியாசி அப்படின்ட்டு. ஸோ அப்ப நம்ம எப்படி ரொம்ப சீக்கிரம் அடைய முடியும் அப்படின்னா பகவானுடைய துணை இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப சீக்கிரம் முடியும். அது கர்மமாக இருந்தாலும் சரி, சன்னியாசமா இருந்தாலும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. சைக்ரியம் கஷ்டன தத்விதாக பிரம்ம ஞான பிரகாரஸ்ச அப்படின்னா அந்த அங்க பகவானை உணர்ந்தால் அப்படின்னு அர்த்தம். ஸோ பகவானை உணர்ந்தவன் எப்படி இருப்பான் அப்படி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம் அது? எல்லாத்தையும் எல்லாருக்கும் வந்து என்ன பண்றான்? ஆத்மாவை பார்க்கிறான், நாயை தின்னுபவன், பண்டிதா சமதர்ஷினா, எஸ் சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தேச்ச பண்டிதாக சமதர்ஷினா வித்யான இங்க ஞானமுடையவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஒருத்தனுக்கு உண்மையானவே ஞானம் வந்து அவன் என்ன பண்றான்? எல்லாருக்கும் சமமா பார்க்கறான். ஏன் சமமா பார்க்கறான்? ஞானம் இருக்கு அவங்ககிட்ட. அப்படி என்ன சார் ஞானம் இருக்கு? என்ன ஞானம் இருக்குன்னா எல்லாருக்குள்ளாரையும் பரமாத்மா இருக்காரு. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றார் கிருஷ்ணர் இல்லையா? பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி. ஸோ உண்மையான ஞானம்னா என்னது? வாசுதேவ சர்வமிதி. எல்லா இடத்துலையும் வாசுதேவன் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான் இல்லையா? அதுதான் உண்மையான. அப்ப எல்லாருக்குள்ளாரையும் வாசுதேவனை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் என்ன பண்ணுவான்? நமஸ்காரம் பண்ணி தான் அவருக்கும் மரியாதை கொடுத்தான் இல்லையா? சொல்றார் பிரம்ம ஞான பிரகாரஸ்ச. ஒருவருடைய பகவானை உணர்ந்துட்டான் அப்படின்னா அவன் எப்படி இருப்பான் அப்படின்ற விஷயம் இந்த 5வது சொல்லப்பட்டிருக்கு சொல்லி சொல்றான். நெக்ஸ்ட் ஒன் சதுர்த்தா யோக சாதனம் யோக சித்தி ஸ்வபாயோ செய்ய வேண்டும். ஒருவன் யோகாபியாசத்தை எப்படி யம நியம ஆசன பிரத்யாகார தாரண தாரண தியான சமாதி அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்கிறார். யோகாபியாச விதி பிரம்ம சம்ஸ்பர்ஷஜம் யோகி, அதாவது ஆத்மாவை லைட்டா ஆத்மாவை உணர்ந்தவன் என்ன பண்றான்? இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த அஷ்டாங்க யோகம் யாருக்கு அப்படின்னா யார் ஒருவன் தன்னுடைய நிஷ்காம கர்ம யோகம் முழுமையும் பற்றின்மை வளர்த்துக்கிட்டு தன்னுடைய மனதையும் யார் ஒருவன் அடக்கியவனாக இருக்க யோகத்துக்கே போக முடியும். விட்டுட்டு இன்னும் புலன்களை அதனுடைய ஆரம்பத்திலே கிருஷ்ணர் சொல்லிக் கொடுக்கிறார். சோ அப்படி இந்த 6ஆம் அத்தியாயம் அந்த யோகி அடையக்கூடிய பலன் என்னது? 2 விதமான யோகி அட்லீஸ்ட் நமக்கு தெரியும். யோகா ருக்ஷு அப்படின்னு சொல்லிட்டு 6 விதமான யோகிகளை பத்தி பேசுறார். அதுக்கப்புறம் யோக சித்தி விதமான சித்திகளை பத்தி பேசுவார். கடைசியில சொல்லி முடிக்கிறாரு ஸ்வயோகஸ்ய பாரம்யம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, நிறைய யோகிகளை பத்தி சொன்னார் இல்லையா, இந்த எல்லா யோகி காட்டிலும் உயர்ந்த யோகி யாரா? யார் ஒருவன் தன்னை வழிபடுகிறானோ இல்லையா? என்ன ஸ்லோகம் அது? யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனஹ ஸ்ரத்தாவான் பஜதே யோமா சமேயுக்த. எல்லா யோகிகளை காட்டிலும் என் மேல பக்தியோட இருக்கான் இல்லையா, அப்படிப்பட்ட பக்தியோட யோகி சொல்லி முடிப்பார்.
ஸோ இப்படியாக முதல் 6 அத்தியாயத்தினுடைய விஷயத்தை நாம் பார்த்திருக்கோம். அடுத்தது வருது என்ன அப்படின்னா 7ஆம் அத்தியாயம். 7ஆம் அத்தியாயத்தோட பேர் என்னது? அங்கே எழுதியிருக்குல்ல, நான் அத்தியாயம் பேர் சொல்லவே இல்லை. ஞான விஞ்ஞான யோகம் சொல்லி சொல்றார். ஸ்வயாதாத்யம் பிரகிருத்யா அஸ்ய த்ரிதோதி சரணாகதிஹி பக்தபேத பிரபுத்தஸ்ய தம உச்சதே ஸ்வயாதாத்மியம் பிரக்ரியா அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது தன்னுடைய உயர்தன்மை. இப்ப என்ன பண்ண போறார்? வரைக்கும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஆத்மா பத்தி சொல்லிட்டார். அந்த ஆத்மாவை எப்படி உணர்வது, அந்த ஆத்மாவை உணர்ந்தவன் எப்படி யோகத்துக்கு வர, அந்த யோகத்துல இருந்து ஒருத்தரான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 6 அத்தியாயத்தை முடிச்சிட்டார். முடிச்ச பின்னாடி 7ஆம் அத்தியாயம் இது வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னா முகத்தை பார்த்து பேசிட்டு இருந்தார். அர்ஜுனன் கேட்கறானா இல்லையா, அவன் கேள்வி கேட்டான். ஓரளவுக்கு என்ன பண்ணான், இப்ப ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஃபிக்ஸர் ஆயிட்டான், தெளிவாயிட்டான், தூங்கல. இது முன்னாடி அவன் தூங்கி வழியிறானான்னு என்ன பண்ணும், கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா. உபன்யாசம் பண்ணிட்டே இருந்தார் அப்படின்னா தூங்குறவங்க தூங்கிட்டே இருப்பான், பிரயோஜனமே இல்லை இல்லையா. ஸோ அப்போ உபன்யாசம் பண்ணும்போது அப்போ பார்த்துக்க வேண்டியதா இருக்கு, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா செல்ல வேண்டியதா இருக்கு. அப்படி என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர் வந்து நிறைய விஷயத்த பேசிட்டு இருந்தார். அர்ஜுனனை பார்த்துட்டே இருப்பார். அர்ஜுனன் ஸ்டடியா இருக்கான், ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கான். பார்க்கும்போது அவ்வளவு தேஜஸ் இருக்கான். சொல்ல மாட்டானா கிருஷ்ணர் போர் பேசுறத பார்ப்பேன், எவ்வளவு அழகா பேசுறாரு பாருப்பா. சஞ்சயன் சொல்றார் கடைசியில ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய புனః சம்ஸ்மிருத்திய மறுபடியும் கேட்கும் பொழுது மறுபடியும் கேட்கலான்னு சொல்லுது. மறுபடியும் உடல்லாம் புல்லரிக்க ஆரம்பிக்குது. திருதராஷ்டிரா அந்த பேச்சு இருக்கு, அந்த கிருஷ்ணன் பேசினானே, ஒரு ரூபத்தை காட்டினானே, அவ்வளவு அழகா பேசினானே, மறுபடியும் கேட்கணும் போல தோணுதுப்பா. நமக்கு யாருக்கா அப்படி தோணுதா? பகவத்கீதை ஸ்லோகம் முடிச்ச உடனே எல்லாரும் எதிர்த்து பாதி என்ன அர்த்தம், நம்ம அங்க சஞ்சயனை போல கேட்கல அப்படின்னு அர்த்தம். காரணம் தண்ணி வர ஆரம்பிச்செல்லாம் பூரிச்சு போயிடுச்சு, கண்குல தண்ணி வர ஆரம்பிக்குது, என்னால பேச முடியல, மறுபடியும் இதே நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். திருதராஷ்டிரனுக்கு அதெல்லாம் கிடையாது. திருதராஷ்டிரனுக்கு என்ன, எப்படா லட்சணம் முடிப்பான், எப்ப நம்ம விஷயத்துக்கு வருவான் இல்லையா. சண்டை என்ன ஆச்சு, சண்டை முடிஞ்சது இல்லையா, நம்ம எல்லாம் எப்படா முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு தான் இருப்போம். அது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணும், மாற்றிக்கும். சஞ்சயனை போல இருக்க முயற்சி பண்ணும், அர்ஜுன போல இருக்க முயற்சி பண்ணும். பிரார்த்தனை தான் பண்ண முடியும், பிரார்த்தனை தவிர எதுவும் பண்ண முடியாது. 7ஆம் அத்தியாயத்தை என்ன பண்றார் கிருஷ்ணர், அவரே ஆரம்பிச்சிட்டார். இது வரைக்கும் சொன்னா மட்டும்தான், கேள்வி கேட்டா மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருந்தார். 7ஆம் கேட்காத இனிமேல நானே பேச ஆரம்பிச்சேன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். மாம் ஸ்ருணு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சார். மையா சக்த மனாப்த யோகம் யுஞ்சன்மதாஷரிய அசங்கிதா ஞாசி தச்ருணு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு, யாதாத்மிய தன்னுடைய பெருமையை பத்தி எல்லாம் பேசிக்கிறாரு. இது வரைக்கும் பேசவே இல்லை கிருஷ்ணர், தன்னை பத்தி பேசிக்கவே இல்லை. யாரை பத்தி பேசினாரு, ஆத்மாவுடைய பெருமை பேசிட்டு இருந்தார். அர்ஜுன் நினைச்சிட்டு இருந்தா என்ன கிருஷ்ணருக்கு மண்டை குழம்பு போயிடுச்சு, அப்பதான் ஆத்மானே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எப்ப பேசினாரா, இனிமேல் ஆத்மாவை பத்தி பேச்சே வராது, இனிமேல் யார் ஆத்மா பத்தி பேசிதான் வரும். ஸோ என்ன பண்ண தன்னுடைய பெருமைகள்லாம் பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா தன்னுடைய பெருமைகளை பேசினா மட்டும்தான் எல்லாம் வரும், அந்த கிருஷ்ணர் மேல ஒரு பற்று வரும், ஒரு மரியாதை வரும், ஒரு பக்தி வர ஆரம்பிக்கும். ஸோ அதான் சொல்றாரு யாதாத்மியம். அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய பெருமை இருக்கு இல்லையா, பகவானுடைய பெருமை என்ன இருக்கு, கவரப்பட்டிருக்கான். அது சொல்றாரு பிரகிருத்தியா அசி திரியோதிகி அப்படின்னா அந்த பகவானுடைய பெருமையை காட்டாம என்ன பண்ணிருக்கு, பிரகிருதி மறைச்சு வச்சிருக்கலாம். அந்த மறைச்சு வச்சிருக்கக்கூடிய பிரகிருதியிலிருந்து ஒருத்தன் எப்படி வெளில வர முடியும், சரணாகதிஹி அப்படின்னு சொல்றாரு. அந்த சரணாகதி பண்றதுனால ஒருவன் பிரகிருதி பெருமையை புரிஞ்சுக்க முடியும் அர்ஜுனா சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் பக்தேஹே பிரபுதஸ்ய பக்த பேதஹா சொல்லி சொல்றாரு. 4 விதமான பக்தர்களை பத்தி பேசுறாரு. யாரை பத்தி பேசுறாரு, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 4 விதமான பக்தர்களை பத்தி பேசுறார். 4 சொல்லி சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு தேசாம் ஞானி நித்தியுக்தா ஏக பக்திர் விசிஷ்ய தூய பக்தர், தேவதைகளை வழிபடக்கூடிய பக்தர்கள். தேவதை வழிபாடு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது பெற்றது, அந்த பக்தியும் என்னதான் 7ஆம் அத்தியாயத்துல சொல்லி முடிக்கிறார். 8ஆம் அத்தியாயம்
ஐஸ்வரவினா வேத்யோபாதேய பவானாம் அஷ்டமே அஷ்டமே வழிபட்டான் அப்படின்னா அவனுக்கு தேவையான அவனுக்கு பகவானை வழிபட்டாங்க. ரெண்டாவது விதமான மக்கள், மூன்றாவது விதமான மக்கள் பகவானுக்காக வராங்க. இந்த மூன்றுக்கும் என்னை வழிபட்டா இந்த மூணுமே கிடைக்குமா? பகவான் வழிபட்ட பண்ணுவாங்க எல்லாருமே, பகவான் கிட்ட வரவே மாட்டாங்க. இது ரொம்ப விசேஷமா ஒரு சொல்ற ஒரு மோட்சம் கிடைக்குன்னு சொல்லி சொல்றோம். ஆனா பாகவதம் கேட்கிற மோட்சம் கிடைக்குதா? மோட்சம் கிடைச்ச மாதிரி தெரியல. ஏன் கிடைக்கல மோட்சம்? பாகவதம் கேட்ட உடனே ஏன் கிடைக்கல அப்படின்னா, இப்ப பாகவதம் கேட்டே இருக்காரு, கேட்டுட்டே இருந்தா தொப்புன்னு விழுந்துட்டாரு, மோட்சம் போயிட்டாரு. என்ன பண்ணுவாங்க? பாகவத்துக்கு யாருமே வர மாட்டாங்க. ஐயோ பாகவதம் கேட்டா நீ இப்ப கிளம்பிடுவார் போல இருக்கு, இந்த மோட்சம் நம்மளுக்கு வேணான்னு சொல்லிட்டு யாருமே வரமாட்டாங்களா? அப்ப என்ன பண்றாரு, நம்முடைய அப்ராரப்த கர்மத்தை மட்டும் எடுக்கிறார். ரெண்டு விதமான கர்மம் இருக்கு இல்லையா? பிராரப்த அப்ராரப்தன் இருக்கு. பிராரப்த கர்மம்னா தோன்றிய கர்மங்கள். தோன்றிய கர்மம்னா என்ன? உடம்பு, இது தோன்றிய கர்மம். பிராரப்த கர்மம் இது நமக்கு வர வேண்டிய கர்மங்கள், கஷ்டப்பட வேண்டியது இல்லையா? அதெல்லாத்தையும் எடுத்துறாரு, அந்த கர்மத்தை எல்லாத்தையும் எடுத்துறாரு. பிராரப்த கர்மத்தை மட்டும் என்ன பண்றாரு? விட்டு வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கணுமே இல்லையா? உயிரோடு இருந்தாதான் மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்க முடியும், மற்றவங்களுக்கு பக்தியை சொல்லிக் கொடுக்க முடியும். பகவானுடைய சப்தத்தை கேட்டு ஹரிநாம சொல்றவங்க, பாகவதம் கேட்கறவங்களாம் மோட்சம் போயிட்டாலும் இங்க யார் சொல்லிக் கொடுக்கறது இல்லையா? அப்ப இங்க ஆளுங்களை வச்சுக்கிறதுக்காகவும் மற்றவங்களுக்கு உதாரணம் கொடுக்கறதுக்காகவும் பகவான் நம்மளை வச்சுட்டு இருக்காரு. அதனால பாகவத்துக்கு இன்னும் நமக்கு மோட்சம் கிடைக்கல. அதான் பிரபு நாங்களும் சொல்றோம், நாங்களும் பாகவத்தை சரியா தான் கேட்டுட்டு இருக்கோம். மோட்சம் கிடைக்காத காரணம் என்னது? பகவான் வச்சிருக்காரு. அப்படி எங்களை நாங்களாம் சரியா தான் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லாதீங்க. பட் இதான் விஷயம். ஸோ அப்படி இந்த 8ஆம் அத்தியாயத்துல 3 விதமான நமக்கு ஐஸ்வர்யம் வேண்டும் அப்படின்னாலும், அவனுக்கு மோட்சம் வேண்டும், இல்ல பகவானை பெற்று கொடுக்கணும் அப்படின்னாலும் என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல ஓகே, இந்த விஷயங்கள்லாம் இந்த 8ஆம் அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 9ஆம் அத்தியாயம். ஓகே, மகாத்மியம் மனுஷ்யத்வே பரத்வம் ச மகாத்மனாம் விசேஷோ நவமே யோகோ பக்தி ரூப பரிகி பக்தி ரூப பிரகி ஸ்வமாஹாத்மியம். 7வது அத்தியாயம் அப்படிங்கிறது யாதாத்மியம், 1 அப்படிங்கிறது மகாத்மியம். 2 ஆத்மியம் அப்படின்னா பெருமை, மகாத்மியம் அப்படின்னா குணங்கள். பகவான் எவ்வளவு பெருமை வாய்ந்தவர் அத்தியாயம், பகவான் எவ்வளவு குணம் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்றது 9ஆம் அத்தியாயம். என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அந்த பெரிய பணக்காரர் எவ்வளவு செல்வம் இருக்கு தெரியுமா? அவருடைய எவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு தெரியுமா? எவ்வளவு கார் வச்சிருக்காரு தெரியுமா? இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? இருந்துட்டு எனக்கு என்ன. அடுத்தது வருது இல்லையா மகாத்மன்றது. அவரெல்லாம் ஒரு தெரியுமா? அவர் நமக்காக என்னெல்லாம், நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? அவர் தெரியுமா? அப்படியா? அத்தியாயம் 7ஆம் பகவானுடைய உயர்தன்மை. 9ஆம் அத்தியாயம் அப்படிங்கிறது பகவானுடைய குணங்கள், கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்ல மகாத்மியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, மனுஷனா வந்தால் பகவானா தான் இருப்பார். டிராவலிங் போகும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்? வியாசாசன், நம்முடைய பெட்டு, நம்முடைய ஏசி எல்லாம் தூக்கிட்டுலாம் போயிட்டு இருக்க எல்லா இடத்துலயுமே. சார் போற இடத்துல என்ன பண்ணும்? கொஞ்சம் வசஸ் பண்ணி தான் சார் இருக்கணும் அப்படின்னு இருக்கணுமா? அது போல பகவான் இந்த உலகத்தை வராரு இல்லையா? இந்த உலகத்தை வரும்போது அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாராம். இங்க வந்தாலும் எப்படிதான் இருப்பார்? அவரு மகாராஜா மாதிரிதான் இருப்பாராம். இங்க வந்தாலும் அவர் தான் ராஜா, அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. சோ அப்படி கிருஷ்ணர் இருந்தார். இங்க வந்து எப்படி இருந்தாரு? 1108 வீடு, 108 பட்ட மகிழ்ச்சிகள் எல்லாரோட சேர்ந்து ராஜகோபாலனா வாழ்ந்துட்டு இருந்தார். அங்க இருக்கக்கூடிய யாரு? ராஜகோபால் இல்லையா? மன்னாருக்கு ராஜகோபால். ஸோ அப்படி பகவான் ஒரே சமயத்துல ராஜாவும் இருந்தார், ரொம்ப எளிமையாகவும் இருந்தார் இல்லையா? ரொம்ப உயர்ந்தவனாகவும் இருந்தாரு, ரொம்ப இனிமையானவராக இருந்தார். இதுதான் பகவானுக்கே உண்டான ஒரு முக்கியமான உயர்ந்த குணம் சொல்லி சொல்றாரு. அதே போல மனுஷனா வந்தாலும் எப்படி பகவானாக இருக்காரு. அதான் மனுஷத்வே பாரத்வம் ச மகாத்மியம்
விசேஷ நவமே யோகோ. அதே போல இந்த 9ஆம் அத்தியாயத்துல பகவான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். 9ஆம் அத்தியாயத்தோட பேர் என்னது? ராஜ குக்கிய யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அங்க சொல்றாரு, துராரோ பஜதே மாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அஸ்வசாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானிஹி நமே பக்த. முக்கியமான விஷயம், என்னைக்குமே நாசமாவது கிடையாது அர்ஜுனா சொல்லி சொல்ற. இதுதான் கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய மிக ரகசியமான விஷயம். உன்னை ஒருபோது என்ன பண்ண மாட்டான்னு, கைவிடவே மாட்டேன். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை போனாலும் உன்னை எப்படி என்ன பண்ணிடுவேன், கூட்டிட்டு வந்துடுவேன். அதனால இதுதான் மிக ரகசியமான அறிவுன்னு சொல்லி சொல்றார். மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிட்டு இருக்காரு. இந்த மிக ரகசியமான அறிவுன்னு சொல்லிட்டு 9ஆம் அத்தியாயத்துல சொல்றார். 10ஆம் அத்தியாயம் ஸ்வகல்யாண குண அனந்த்யா ஸ்வதீனதாமதிஹி பக்த்யுத்பத்தி விவ்ருத்யார்த்த விஸ்தீரா. இந்த 10ஆம் அத்தியாயத்துல பகவான் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. இது பிராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்குற. பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்னா உலகத்துல நாம் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, உணரக்கூடிய, தொடக்கூடிய, யோசிக்கக்கூடிய விஷயத்துல பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பகவான் நம்ம என்ன பண்ண முடியாது, நேரடியா ஷாமசுந்தரனா பார்க்க முடியாது. அவ பகவானை எப்படிதான் பார்க்க முடியும், இந்த உலகத்துல தான் பார்க்க முடியும். அப்ப 10ஆம் அத்தியாயம் என்னது? விபூதி யோகம். விபூதி யோகம். இந்த உலகத்துல பகவான் எங்கெல்லாம் இருக்கார், அவருடைய உயர்தன்மையை இந்த உலகத்துல நம்ம எங்க பாக்குறது, 10ஆம் அத்தியாயம் அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த 10ஆம் அத்தியாயத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சதுர்ஸ்லோகி பாகவதம், சதுர்ஸ்லோகி பகவத்கீதா அப்படின்னு ஒன்னு இருக்கு. 4 முக்கியமான ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இப்படி பகவான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும், இந்த உலகம் அப்படிங்கிறது தன்னுடைய சரீரம் அப்படிங்கிற சொல்றார். சரீரமா நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப என்ன பண்ண மாட்டோம், வீணடிக்க மாட்டோம், இந்த உலகத்தை நம்ம அவமதிக்க மாட்டோம். எல்லாத்தையும் பகவானுடைய சரீரம் பார்க்கும்போது எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் சரியா பகவானுடைய சரீரமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 10ஆம் அத்தியாயம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். கேட்கறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, யார் ஒருத்தரோட இதயத்துல பக்தியே இல்லையோ அவங்க என்ன பண்ணுவான், பக்தி செய்ய ஆரம்பிச்சிருவான். யார் ஒருத்தரோட இதயத்துல பக்தி இருக்கோ அவனுடைய பக்தி இன்னும் வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பெருமைன்னு சொல்லி சொல்றான். 11ஆம் அத்தியாயம் ஏகாதசே ஸ்வயாதாத்ம்ய சாக்ஷாத்கார அவலோகனம் தத்தமுக்தம் விதி பிராப்த்யோ பக்தியேக உபயாத்ததாக. 11ஆம் அத்தியாயம் அப்படி எல்லாம் என்ன சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அப்படி கேட்கிறார், அப்படியா கிருஷ்ணா? 7ஆம் அத்தியாயத்துல ஆரம்பிச்சார் இல்லையா? 7ஆம் அத்தியாயத்துல எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, இந்த உலகத்திற்கு எல்லாமே என்னிலிருந்து பிரிக்கப்பட்ட சக்திகள் அப்படின்னு ஆரம்பிச்சார். பூமி ராபோனோ வாயு கம்மனோ புத்திரே வச்ச அங்கார இது எம்ஏ பின்னா பிரகதி அஷ்டதா அபரயம் இத சொன்னா பிரகதி வித்தி மேபரான்னு சொல்லிட்டு 7ஆம் அத்தியாயம் முழுவதும், 8ஆம் அத்தியாயம், 9ஆம் அத்தியாயம், 12ஆம் அத்தியாயம் சொல்லிட்டு எல்லாத்தையும் தன்னுடைய மகாத்தை சொல்லிட்டே இருக்கார். 10ஆம் அத்தியாயம் சொல்லி பிடிக்கும் போது கிருஷ்ணர், அர்ஜுனா நீயா கிருஷ்ணா? அது என்னமோ பெருசு பெருசா நீயா அது அப்படி பாக்குற மாதிரி தெரியலையே கிருஷ்ணா. ஏன் முன்னாடி நீ உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க, தேர் ஓட்டிட்டு இருக்க, அவ்வளவு பெரிய பகவான் அண்ணி, நானும் பார்க்கணுமே ஆசை வந்துருச்சு அவனுக்கு. பொதுவா நம்ம யாராவது சொன்னாங்க, நான் அது பண்ணிருக்கேன் இது பண்ணிருக்கேன், நானும் பார்க்கணும் சார் உங்களை ஒரு தடவை அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? அது போல அர்ஜுனனுக்கு உன்னுடைய விஸ்வரூபத்தை, அந்த விஷயத்தை வெறும் என்னுடைய ஒரு சின்ன சக்தி வாங்கிட்டு இருக்க அர்ஜுனா, ஒரு சின்ன சக்தி தான் என்கிட்ட இருந்த ஒரே ஒரு சின்ன அம்சம் தான். உடம்புல மச்சம் எவ்வளவு பெருசு இருக்கும், ஒரு சிலருக்கு பெரிய மச்சம் இருக்கும், அதை பத்தி கேட்கல. பட் மச்சம்ன்றது எவ்வளவு சைஸா இருக்கும், ஒரு சின்ன கடுகு சைஸா இருக்கும். பெரிய மச்சத்தை காட்டாது, என் உடம்பு ஃபுல்லா பெரிய மச்சம் இருக்குன்ட்டு மச்சக்காரங்களா இருக்கலாம். பட் மச்சம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சைஸா இருக்கும், உடம்புல ஒரு சின்ன பகுதியா ஒட்டிட்டு இருக்கும். அது போல பகவானுடைய சரீரத்துல, பகவானுடைய தோற்றத்துல ஜட உலகம் எவ்வளவு பெருசு இருக்கா, அந்த மச்ச சைஸ் தான் இருக்கா.
ஜட உலகம்னா என்ன இருக்கு? நாம் வாழக்கூடிய பூமி கிடையாது, இந்த உலகம் மட்டும் கிடையாது. இதை போல எத்தனை உலகங்கள் இருக்கு, எண்ணிலடங்காத உலகங்கள் இருக்கு. அது போல எத்தனை கிரகங்கள் இருக்கு, அதாவது கிரக கோள்கள் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, நய சோலார் சிஸ்டம் இருக்கு, எத்தனை மில்கி கேலக்சிஸ் இருக்கு, கேலக்சிஸ் இருக்கு. இந்த எல்லா கோடிக்கணக்கான அண்ட சராசரங்களும் எப்படி இருக்கான், பகவானுடைய சரீரத்துல ஒரு சின்ன மச்சம் போல ஒட்டிட்டு இருக்கான். அப்படிதான் பகவான் சொல்றார். சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படியா கிருஷ்ணா, அவ்வளவு குணம் இருக்கு, அவ்வளவு சக்தி இருக்கு அவனுக்கு, நானும் பார்க்கணுமே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்டானா. கேட்ட உடனே என்ன பண்ணாரு பகவான், டக்குன்னு குதிச்சிட்டாரு. பாருடா அர்ஜுனா, ஆயிரக்கணக்கான முகங்களை பாரு, ஆயிரக்கணக்கான ரூபங்களை பாரு, ஆயிரக்கணக்கான வண்ணங்களை பாரு. இது போன்ற நீ வண்ணங்களை உலகத்துல பார்க்க போறது கிடையாது, பார்க்கவும் முடியாது. என்கிட்ட கேட்காது கிருஷ்ணா, அதை பார்க்கல இதை பார்க்கணும்னு சொல்லாது, கம்ப்ளைண்ட் பண்ணிடாது, இப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லி காட்டுறாரு. அர்ஜுன் முழிக்கிறான். எங்க பாக்குறது, ஏன்னா விஷயம் இல்லை. அப்ப என்ன பண்றாரு, சொல்றாரு அர்ஜுனா, இந்த கண்ணால பார்க்க முடியாது, என்னுடைய ரூபத்தை பார்க்கறதுக்கு உனக்கு வேற ஒரு கண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டு திவ்ய ரூபத்தை கொடுக்கிறார், திவ்ய சக்ஷுவை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பார்க்கறான். பார்த்த அர்ஜுன் என்ன பண்றான், சுத்தி கும்பிடு. ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒண்ணுமே தெரியல, எங்க பார்த்தாலும் கிருஷ்ணன் ரூபமா தெரியுது, கீழே மேல கிருஷ்ணன் தெரியுதுனால சுத்தி நமஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறான். அத்தியாயம் அப்படிங்கிறது படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும், புல்லரிக்க ஆரம்பிச்சிடும், கண்களை தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கிருஷ்ணர் அப்படி பேசுவார், தன்னுடைய குணத்தை பத்தி பேசுவார். அர்ஜுன் இவன் நேரம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தான். டே கிருஷ்ணா கொண்டு போய் ராத்த நிறுத்துறா, டே கிருஷ்ணா, டே யாதவா, டே கோபாலான்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ரூபத்தை பார்த்தோன்னே யாரு நீ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறான். அப்ப கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்கணும், டே நான் தான் தேவனா கிருஷ்ணா சொல்ல. அவன் சொல்றான், நான் தான் காலோஸ்மி, நான் என்ன பண்றேன் பாரிட்டு கடிச்சு சாப்பிடுறாரு. கௌரவர்கள் என்ன பண்றாங்க, பல்ல இருந்து வெளில வர ஆரம்பிக்கலாம். கிருஷ்ணன் பாரு மெனக்கட்டு அவங்கள போய் மறுபடியும் வலிச்சு வாரி வாய்க்குள்ள போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறார். ரத்தம் வெள்ள சொட்ட ஆரம்பிக்குதான். இப்படிப்பட்ட ரூபத்தை ஒரு டெரர் மூவி பாக்குற மாதிரி மூவி, அதுவும் தனியா பாக்குறாரு, யாருமே நம்ம கூட கிடையாது. சுத்தி ஒரு பெரிய ஒரு சினிமா தியேட்டர்ல நீங்க தனியா உட்காரமான ஒரு மூவியை பார்த்தா எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அப்படி ஒரு கேஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சு. 12வது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுக்கு 12:30 மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பக்தேஹே ஸ்ரைஷ்டம் உபாயோக்திர் ஆசக்த மனிஷ்டதா தத் பிரகாரஸ்து அதிப்ரீதிஹி பக்தேர் த்வாதச உச்சதே. 12ஆம் அத்தியாயம். அந்த அத்தியாயத்துக்கு பேர் என்னது, பக்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இந்த அத்தியாயத்திலே நம்மளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. ராமாயணத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு அத்தியாயத்துக்கு பேர் சுந்தர காண்டம்னு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா. சுந்தரம் அழகான அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும் பொழுது எது அழகானது, ராமருடைய பிறப்பு எப்படிப்பட்டது, அழகானது இல்லையா. ராமருடைய பிறப்பு எப்படிப்பட்டதா, ரொம்ப அழகானது. ராமரும் சீதையும் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது எப்படி, இது இன்னும் அழகானது. அப்ப பாலகாண்டத்தை என்ன பேர் வச்சிருக்கணும், சுந்தரகாண்டன் பேர் வச்சுக்கணும். பேர் வைக்கல. அடுத்தது வாங்க, அயோத்தியா காண்டத்துல ராமருடைய காம்பீரியத்தை பார்க்க, எப்படிப்பட்ட சூழலை வந்தாலும் நிலை பெறலாத எவ்வளவு அழகானது இல்லையா. அதற்கு நிலை பெற்றிருக்கார். தன்னுடைய அப்பாயை காப்பாற்றுவது அயோத்தியா காண்டம். அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கலாம், சுந்தரகாண்டம் இல்லையா. ஆயிரக்கணக்கான கண்ணை முடி தவம் பண்ணிட்டு இருக்காங்களோ, கை கால்வாங்களா, அந்த அசுரங்கள் என்ன பண்ணாங்க, வந்து போறவன் என்ன பண்ண, காலை கடிச்சிருவானு. சரி, ஒரு கால் போனா போயிட்டு போட்டு, நம்மளுக்கு தான் இன்னொரு கால் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு தவம் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அதை பத்திலாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படிதான் அன்னைக்கு ரிஷிகளா இருந்திருக்கு. சொல்லி ஒரு கண்ணை பிடிக்கிட்டு போயிடுவானு, பேர் பரவாயில்ல, இன்னொரு கண்ணை தியானம் பண்ணலாம். அப்படி எதுலையுமே பற்றில்லாத ரிஷிகள் என்ன பண்றாங்க, ராமர் வந்தோடனே ராமனுடைய ரூபத்தை பாக்குறாங்க. ரூபத்தை பார்த்து பின்னாடியே வந்துட்டாங்களாம். ராமர் திரும்பி பார்க்கிறாரு. அவருக்கே வெக்கம் வந்துருச்சு. ஏன்னா ராமர் கொஞ்சம் வெக்கப்படுவார். கிருஷ்ணர் யார் வந்தாலும் கூட்டிட்டு போயிடுவாரு. எல்லாம் வண்டியில ஏறுங்க. 16,100 பேரு ஒரே ஒரு புருஷன் இந்த அசுரனை கொண்டு முடிக்கிறார் இல்லையா.
என்ன சொல்றேன், நரகாசுரனை கொண்டு முடிக்கிறார், பௌமாசுரனை கொண்டு முடிக்கிறார். கொண்டு முடிச்சுட்டு 16,108 பெண்கள் நின்று இருக்காங்க. யாரும் கல்யாணம் ஆகவே இல்லை. தாளா போய் நிக்கிறார். ஒரு தைரியம், ரொம்ப தைரியம் இல்லையா, போய் நிக்கிறார். என்னோட ஆசைப்படுறாங்க. என்ன ஆசைப்படுவாங்க, ஒரு புருஷனை தவிர வேற யாரும் எல்லாம் கிருஷ்ணானா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு க்ஷணம் கூட யோசிக்கல. அப்பா கிட்ட கேட்கணும்னு சொல்லல, ருக்மிணி சத்யா அம்மா கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டாரு. அவரால் முடியும், நம்மள போல கிடையாது. அப்படி கிருஷ்ணர், ராமர் அப்படி கிடையாது. அப்படி ரொம்ப ஷை டைப்பா இருக்கிற போல ரூபத்தை பார்த்தா உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சாங்களா. இன்னைக்கு இருக்கக்கூடிய கே ரிலேஷன்ஷிப் நடிச்சுக்காதீங்க. இன்னைக்கு அது ரொம்ப பர்வட்டடா போயிடுது. அப்படின்னா சூர்பனக்குடைய மூக்கு போயிடுச்சு. இன்னொரு பாட்டை அறுத்து அமிச்சுட்டாங்க. மூக்கு ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. அவ போய் சொல்றா, இந்த மாதிரி மூக்கு என்ன அறுத்துட்டாங்க. அப்ப கேட்கறாங்க, அங்க இருக்கவங்க கேட்கறாங்க, யார் அப்படின்னு சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை யாரும் அடிச்சுட்டாங்க நம்ம என்ன பிளான் பண்ணுவோம், நாங்க ஒருத்தன் இருக்கான் வீர பண்ணவன், அவன் தான் அவன் நாசமா போடு, அவன் உருப்பட தான் அடிச்சான்னு சொல்லுவோம். இவ போய் சொல்லக்கூடிய ஜனஸ்தான வாசிகளுக்கு ராமக தருணக ரூபசம்பன்ன ராமரை பத்தி பெருசா வர்ணிக்கிறார். சீத்தை கூட அப்படி வர்ணிக்க முடியாது. ராமனுடைய அழக மூக்கருந்து காதருந்து வர்ணிச்சிட்டு இருக்கா. அப்படியே ராமனுடைய ரூபம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தாள் கண்டார் தாளே கண்டார், அண்ணன் தோல் கண்டார் தோளே கண்டார் சொல்லிட்டு கம்பன் சொல்லுவார். ஸோ அப்படி பகவானுடைய ரூபத்தை பார்த்து அப்படி மயங்கிட்டாங்களா அந்த ரிஷிகள்லாம். ஸோ அந்த ரிஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா பகவான் பின்னாடியே வராங்க. அதுக்கப்புறம் வீரிய ரசம் தெரிய ஆரம்பிச்சு பகவான் எவ்வளவு ஒரு முகூர்த்த நேரத்துல ஆரண்ய காண்டத்துல அதுக்கு என்ன பண்ணிருக்கலாம் பேரு சுந்தரகல. அதுக்கு அடுத்தது வருது என்னது, ஆரண்ய காண்டத்துக்கு அடுத்தது ஹரே கிருஷ்ணா. நல்லா கிருஷ்ண பக்தர்கள் கிஷ்கிந்தா நல்ல நட்புறவை காட்டக்கூடிய காண்டமா இருக்கு இல்லையா. கிஷ்கிந்தா காண்டம் அப்படிங்கிறது ராமராக எல்லாரும் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்காங்க. மற்ற அழகான விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னொரு அழகான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா ஹனுமானுடைய சந்திப்பு அப்படிங்கிற ஏற்பாடு பண்ணு. கிஷ்கிந்தா என்ன பேர் வைக்கல, கடைசியில யுத்த காண்டம் இருக்கு இல்லையா, அதுவும் ராமனுடைய அழகா காட்டுது. அதுக்கும் சுந்தர காண்டம் பேர் இருக்கு. ஆனா நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன பண்ணிருக்காரு, சுந்தர காண்டம் எப்படி ஆரம்பிக்குது, ஹனுமான் மகேந்திர பர்வத்து மேல ஏறுறாரு, 2-3 ராட்சர்களை உதைக்கிறாரு, அங்க போய் சேர்றாரு, லங்கினிய கூட்டுறாரு, சுத்தி பாக்குறாரு, சீதையை கிட்ட தொலைவராரு, சீதைய பேசுறாரு, வால் எரிக்கிறாரு, திரும்பி வந்துட்டாரு, சீதை கிட்ட பேசிட்டு வந்து அந்த மோதிரத்தை கொடுக்கிறாரு, கண்டேன் சீதைன்னு சொல்லி முடிக்கிறாரு. சுந்தரகாண்டம் முடிஞ்சிருச்சு. சுந்தரமா இருக்கு. இது என்ன அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா யாரை பத்தி பேசிட்டு வந்தது, ராமர் 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 பேசிட்டு வந்தது. சுந்தரகாண்டம் யாரை பத்தி பேசுனது, ஹனுமானை பத்தி மட்டும் பேசுது. நீங்க சுந்தரகாண்டம் எடுத்து படிச்சு பாருங்க. ஹனுமானுடைய பெருமையை மட்டுமே பேசக்கூடியதான் சுந்தரகாண்டம். அதனால்தான் அதுக்கு பேர் சுந்தரகாண்டம் வச்சாங்கன்னா. ஏன்னா பக்தனுடைய ரொம்ப அழகா இருக்குமா, அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, சுந்தரகாண்டம் சொல்லியிருக்காங்க ராமாயணத்துல. அதே போல பகவத்கீதையில இந்த அத்தியாயத்துக்கு பேர் என்னது, 12ஆம் அத்தியாயத்துக்கு பேரு பக்தி யோகம். எந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் பக்தியை பத்தி பேசல, 2ஆம் அத்தியாயத்துல பேசுறார், 3ஆம் அத்தியாயத்துல பேசுறார், 4ஆம் அத்தியாயத்துல பேசுறார், 5, 6, 7, 8, 9. ஆனா எந்த அத்தியாயத்துக்கு என்ன பேர் வைக்கல, பக்தி பேர் வைக்கல. 12ஆம் அத்தியாயத்துக்கு மட்டும் பக்தி யோகம் பேர் வச்சிருக்காங்க. ஏன், ஏன்னா 12ஆம் அத்தியாயம் முழுக்க எப்படிதான் இருக்கும், பக்தோஸ்து அதீவ பிரியா, பக்தியோக சமய பிரியா, யோமத் பக்த சமய பிரியா, இப்படிப்பட்ட பக்தனுக்கு பிரியமானவன் இவன் தான் எனக்கு பிரியம். பக்தனுடைய குணத்தை ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படியாக இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது பக்தியை கொண்ட ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பிரயோஜனம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நாம் கிருஷ்ணருக்கு பிரியமான நபர்களா மாறணும். இன்னொன்று, கிருஷ்ணரை நமக்கு பிரியமான நபரா மாத்திக்கணும். இதுல எது, நமக்கு இந்த உலகத்தில் நிறைய பிரியம் இருக்கு இல்லையா, நாம என்ன பண்ணலாம், கிருஷ்ணர் மேல பிரியத்தை வளர்த்துக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த உலகத்துல யார் மேலேயும் அப்படி பிரியம் வைக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே எப்படிதான் இருக்காங்க, பார்த்தோன்னே வெறுக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணன்ற ஒரு அமுதம் கிடைக்கும். நாம் கிருஷ்ணர் மேல பிரியத்தை வளர்த்துக்கிறது ஓரளவுக்கு ஈஸி.
கிருஷ்ணர் நம்ம மேல பிரியத்தை வளர்த்துக்கணும்னா கஷ்டம். ஏன்? நம்ம கிட்ட அந்த அளவுக்கு நம்ம விட கியூல நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணருக்கு உண்மையில யாருமே தேவையே கிடையாது. இந்த 3 ரீசன் நம்ம மேல என்ன வளர தேவையில்லை, பிரியம். ஆனா கிருஷ்ணர் சொல்ற என் மேல பிரியம் வளரும் அப்படின்னு காட்டலாம். 12ஆம் அத்தியாயத்துல யாருக்கு என் மேல பிரியம் 12ஆம் அத்தியாயம் முழுக்க சொல்றாரு. 30 குணங்களை சொல்லிட்டு இந்த 30 குணங்கள் இருந்தா என்ன ஆகுமா? கிருஷ்ணருக்கு எல்லா நகையும் போட்டுக்கிட்டு ஒரு 4 மணி நேரம் மேக்கப் போட்டா மேல ஒரு அட்ராக்ஷன் வரும். வசதியும் கிடையாது, நமக்கு போட்டு நகையும் கிடையாது. 30 குணம் சொல்றார். 30 குணத்தை வளர்த்துக்கணுமா? ஆகிற வேலையா பிரபு இதெல்லாம் முடியாது. அதனால சில 18ஆம் அத்தியாயத்துல இந்த ஒரு குணத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க, உங்க மேல பிரியம் வளர்ந்துடும். 30 குணமும் தேவையில்லை. 30 குணத்தினால வரக்கூடிய பிரியத்தை இந்த ஒரு குணம் கொடுத்துருன்னு சொல்லி சொல்றாரு. குணம் அப்படின்னா 18ஆம் அத்தியாயத்துல கூடிய 69வது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, நச தஸ்மாத் மனுஷ்யேஷு கஷ்சித் மே பிரியக்ருத்தமாஹ பவிதா நச மே தஸ்மாத் அன்ய பிரியதரோ புவி. எந்த மனுஷனாலையும் எனக்கு இவ்வளவு பிரியம் வளராது. யாரால அவன் சொல்லி சொல்ற மாதிரி யகிதமம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷு அபிதாஷ்யதி பக்திம் மயி கிருத்வா மாமே வைசம்சயः. அவ்வளவுதான். இதுக்கு அர்த்தம் என்னன்னு நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுப்பீங்களா? கண்டிப்பா தெரிஞ்சுக்க மாட்டீங்க, சொல்லிடுறேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஞானம் இருக்கு இல்லையா, பகவத்கீதை அப்படின்ற ஞானம், இந்த ஞானத்தை யார் ஒருவர் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாங்களோ அவனிலும் எனக்கு பிரியமான நபர் வரைக்கும் இருந்ததும் கிடையாது, இப்பயும் கிடையாது, இனிமேல் ஆக போறதும் கிடையாது. ஏன்னா அதுவும் நடக்கும். இப்ப நம்ம கிட்ட ரொம்ப வேற ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் மேல பிரியம் என்னெல்லாம் கேள்வி கேட்கும் இல்லையா? அந்த மாதிரி கேள்வி நம்ம எல்லாம் கேட்க தெரியும். கிருஷ்ணா இப்ப என்கிட்ட நீ பிரியம் காட்டுவ, நாளைக்கு வேற ஒருத்தர் இருந்தா வேற ஒருத்தரோட போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு நம்ம கேள்வி சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு? இதுக்கு முன்னாடியும் கிடையாது, இனிமேல யாரும் வரப்போறது கிடையாது. சத்தியம் பண்ணி சொல்றேன். என்ன சொல்றாரு? இதை ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, மற்ற கோயிலையும் இந்த ஒரு குணத்தை படுத்துக்கோங்க. என்ன பண்ணுவா? என்ன பண்ணும்? இந்த பகவத்கீதை அப்படின்ற ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணும் சொல்லி சொல்றது. உங்களுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. கொடுத்த ஒரே ஒரு ரொம்ப ரகசியமான விஷயம் என்னது? இந்த பகவத்கீதை பிரச்சாரம், இந்த பகவத்கீதையுடைய புஸ்தக விநியோகம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா ரொம்ப எளிமையா கொடுத்துட்டார். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவரா மாறணும், கீதையை விநியோகம் பண்ணுங்க. எப்ப கிருஷ்ணருக்கு பிரியமானவரா மாறணும்? ஒரு மாசம் இருந்தா போதுமா? வெறும் டிசம்பர் மாசம் ஓட்டு இருந்தா போதுமா கிருஷ்ணருக்கு? அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் என்னைக்குமே இந்த பகவத் புக்கு விற்கிறது மட்டும் கிடையாது, இந்த ஞானத்தை என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு பிரச்சாரம் செய்யணும். பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்கள் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் சொல்லக்கூடிய பகவத்கீதையுடைய பெருமைகளை இதோட முடிச்சுக்கலாம். வரக்கூடிய வாரங்கள்ல காலையில ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8ல இருந்து 9 வரைக்கும் இந்த மாதிரி கீதா சாஸ்திரி அப்படின்ற வகுப்புல பகவத்கீதையை ஆச்சாரியர்களுடைய உதவியோட நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அந்த வகுப்புலையும் கலந்து முயற்சி பண்ணுங்க. ஸ்ரீமத் பகவத்கீதா கி, ஸ்ரீல பிரபுபாத கி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுவுக்கு மிகவும் பிரியமானவன், அவனை விட மிகவும் பிரியமானவன் யாரும் ஆக. இதெல்லாம் பிரபுபாதர் வந்து நம்ம நாளே நமக்கு இந்த பகவத்கீதை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய தானங்கள், உயர்ந்த தானம்
கீதா தானம், சாஸ்திர தானம் அதெல்லாம் வந்து அந்த ஒரு நேரம் தான் இருக்கும். ஆனா 4 மணி நேரம் இருக்கும். 4 மணி நேரம் கொஞ்சம் நேரம் தரும், பசி வந்துடும். ஆனா சாஸ்திர தானம் வந்து இந்த மாதிரி ஞானத்தை தானமா கொடுக்கறதுனால அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த சாஸ்திரங்களை வைத்துக் கொண்டு அவங்க எல்லாரும் படித்து வாழ்க்கையில இந்த பக்தியை கொண்டு வர முடியும். அதனால இன்னைக்கு பகவத்கீதை உபதேச நாள்ல நிறைய பக்தர்கள் வாங்குறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு புக்கு வாங்கிட்டு போயிருக்க, மீதி புக்கை நீங்க வந்து கவுண்டர்ல வாங்கிக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. உலகளவில் வந்து சில பிரபுபாதனுடைய புக்கை வந்து பக்தர்கள் லட்சக்கணக்கில் நிறைய கொடுத்துட்டு